அழகிலேடுவா எனக்குன்னே நந்தண்டி வளர்ந்துருப்பாவாளையே. எப்படி வந்து உட்காந்துட்டா? உனக்கு இது தேவையாக்கா? உன்னை யார் அங்கே வர சொன்னா? உன் வயசுக்கு வீட்டில் பெசாட்டி இருக்கிறதுக்கு இல்லாமல் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரலாமா நீ? ஐயோ, நான் வேணும்னாட்டி வந்தேன். 1000 ரூபா தரானேன்னு வந்தேன். இப்படி அவனு தெரிஞ்சிருந்தா அந்த திசையோடையே திரும்பி பார்த்துருக்க மாட்டேனே. எம்மா சுருக்கு சுருக்குங்குவே. நீங்கள் வரதுக்கு பதில் சின்ன பொண்ணை வர சொல்லியிருக்கலாம்ல சித்தி? ஆமாம், அவளுக்கு அப்படி என்ன வேலையா? ஒரு கூட்டத்தில் வந்து வாங்கிட்டு போண்டி தானே மாமியாரை அனுப்பி விட்ருக்கா. ஏ சித்தி, ஏன் என்ன சித்தி இப்படி கெட்டு போட்டு இருக்கியே? அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன் ஜரசு? வேற மூக்கிட்டாத்தே பேச முடியும், வாயில தானே சொல்ல முடியும். அதானே. ஏமா சும்மா இருங்க, பெரிய ஆளு காலில் அடிபட்டு கிடக்காவோ. சாந்தி, உனக்கு கூறு வேண்டாமா? ஏம்க்கா, அவ தானே சொன்னா அவளை சத்தம் போடுங்க. உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. அவள் கிடக்கால சித்தி, நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த அளவுக்கு எப்படி ஆச்சு? எம்மா, நான் ஏன் போக்கில் தான் நின்னேன் ஜரசு. கூட்டம் கூட்டமா நின்னால்வே. நான் ஒரு ஓரமா ஒதுங்கித்தான் நின்னேன். மேலே ரேஷன் கடை படியில் ஏறும்போது 2 பேருக்கு சண்டை வந்தது. சரி, மேலே அவளு தானே சண்டை போட்டு கிடக்கால்வோ, நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் வாட்டுக்கு அசால்ட்டா நின்றுட்டேன் பார்த்துக்கோ. திடீர்னு கண்ணமைக்க நேரத்தில் பொத்தடின்னு ஒரு குண்டச்சி என் மேலே வந்து விழுந்துட்டா. அவளையே ஏசி பேசி எந்திக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளை எந்திரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள இன்னொரு குண்டச்சி மேலே இருந்து பாஞ்சு வந்து பொத்தடின்னு என் காலில் உட்காந்துட்டா. முதல்ல உள்ள குண்டச்சி விழுந்தப்பவே பாதி உயிர் போச்சு. 2வது உள்ள குண்டச்சி வந்து காலில் விழுந்தா பார்க்கணும். இந்த வாழைத்தண்டு முறிஞ்சனக்கா ஒரு சத்தம் கட்டுது சரசு. அதோட கண்ணை இருட்டி கிறக்கிட்டு முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில் கிடக்கேன். காலில் கெட்டு போட்டு வச்சிருக்கு. என்னன்னு கேட்டால் 2 நாளைக்கு கெட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான்னு அரசுகாரி. சே, என்ன பொம்பளையிலு, கொஞ்சம் பொறுமையாக தான் ரேஷன் கடையில் நின்று வாங்கிட்டா என்ன? ஆமாம், இப்படி அடிபடி சண்டை போட்டு ஒருத்தர் காலை நொறுக்கி தேவையா? ஏ சித்தி, இப்படி கால் முறியத அளவுக்கு இருக்க, அவளை என்ன தண்டி இருந்திருப்பாள்வோ? அதை ஏன் கேட்க, ஒவ்வொருத்தையும் எனக்குனே தின்னு கொளுத்திருப்பா போல. இந்த படத்தில் 2 குண்டு பேரோட காட்டோம்ல, சின்னவனே பெரியவனேன்னு, அது மாதிரி இருந்தால்வோ. அவள்களை பார்த்துட்டே நான் வீட்டை பார்க்க பேருந்துருக்கணும். கூட்டத்துக்குள்ளே அப்படி என்ன ஆயிரப்போகுதுன்னுலாம் நான் அசால்ட்டாக நின்றுட்டேன். அது சரி, ரேஷன் கடையில் ஜாமான் வாங்குறது சின்ன பொண்ணுகிட்ட சண்டை விடுற மாதிரி ஈஸின்னு நினச்சிட்டு போயிட்டிய. அங்கே போன பிறதான் மாதம் மாதம் ஜாமான் வாங்குறத கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏ சாந்தி, நீ வேற ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்க்கா, உள்ளதானே சொன்னேன், அவள் அப்படி ஈஸியாக நினச்சி தான் போயிருக்காவ. அங்கே போய் இப்போ மீதி வாங்கிட்டு வந்து கிடக்காவ. எம்மா, என்னம்மா இது இவ்வளவு பெரிய கெட்டு போட்டு வச்சிருக்கு? ஏமா இப்படி போகும்போது நல்லா தானம்மா போனேன். எல்லாம் என் நேரம்ல. நான் தான் உன்னைய போக வேண்டான்னு சொன்னேனம்மா, பெசாட்டி வீட்டுல இருந்திருக்கலாம்ல. நாங்களும் அதான் சொல்றேன் தம்பி. 1000 இருந்தாலும் வயசாலேயே தனியா விடலாமா? ஆமா, அவளே போறோம்னு சொன்னாலும் நீங்க வேண்டான்னு சொல்லியிருக்கணும். நீயா கொண்டு சின்ன பொண்ணும் மாமியா போனா போறான்னு விட்டுட்டு இருந்திருக்கா. ஒரு வயசாலி போறேன்னு சொன்னா அப்படின்னா எட்ட நீங்க போவாதே நான் பார்த்துட்டு தானே அவ சொல்லியிருக்கணும். இப்படி 2 பேரும் சேர்ந்து அவளை போக விட்டுட்டு நீங்க வீட்டுல இருந்திருக்கீங்க. கடைசி பாருங்க இப்படி ஆயிட்டு. சரி, அவளாவது அப்படி இருந்துட்டு போறா, நீங்க விடலாமா தம்பி அம்மாவை? என்ன அத்தானே சொல்லுங்க, யார் போச்சோன்னா உங்க அம்மையா ரேஷன் கடைக்கு நான் போக சொல்லணும்? அவ இல்ல சின்ன பொண்ணு, நீ சொல்லல. பெற அவ்வளோ பேசையில வாயை பொத்திட்டு நிக்கிய. சொல்ல வேண்டியதானே, 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு உங்க அம்மா தான் பறந்துக்கிட்டு போனா. ஒண்ணு 3000 ரூபாய் கிடைக்கன்னு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வாயை பிறந்துக்கிட்டு போனாவோ. இப்போ ஆஸ்பத்திரி பில்லு 30,000 வருதோ 3 லட்சம் வருதோ யாரு கண்டா? போட்டிருக்க கெட்ட பார்த்தா ஆஸ்பத்திரியில மொத்தத்தையும் நம்மகிட்ட உருவிட்டு தான் விடுவோ போல. இந்த லட்சணத்துல சில பம்ப பரட்டையெல்லாம் உங்க அம்மா மேல அக்கறையா இருக்க மாதிரி என்னை தாக்கி பேசாலும் அதையும் கேட்டுட்டு நான் நிக்கணும்னே. ஏன் வாய முடிட்டு நிக்கிய? பேசுங்க ஏதாவது. நானா உங்க அம்மையை போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். பேசாம நிக்கிய? சரி, அதை விடு சின்ன பொண்ணு. விடுனா எவனாலும் என்ன பேசுவா கேட்டுட்டு நான் நிக்கணுமோ? உங்க அம்மா கொளுத்து போய் பணத்துக்காண்டி அளவிட்டு கீழே வந்துட்டு வந்திருக்காவுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அடுத்த உள்ள பேசையில வா பார்த்துட்டு நிக்கிய. ஏன் உங்க அம்மா வாயில நான் ஈரமனையா வச்சிருக்காவோ? சொல்ல வேண்டியதானே எல்லாவள்கிட்டையும். நான் தான் திமிரு பிடிச்சி போய் 3000 ரூபாய் பணத்தை அமுக்கிறதுக்காண்டி போனேன். நான் போனதுக்கு தக்கன நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. வாயை மூடுவலா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. ஏன் நானா உங்களை போய் 3000 வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்? நீ தான் நேத்தையே வார்த்தையை விட்டியே, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போட்டுமா, அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமான்னு. உனக்கு அவ்வளோ ஆசை நான் போய் ஆஸ்பத்திரியில் கிடக்கணும்னு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, உங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டு லட்சக்கணக்கில் செலவழிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஏன் அவன் எனக்கு செலவழிக்க போறான்? நீ அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து செலவழிக்க. அப்படின்னாலும் எனக்கு இந்த மாதிரி செலவழிதெல்லாம் உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு புத்தி. உங்க கிட்டனா கேடு புத்தி தான் இப்படி வந்து கிடக்கிய. பாத்தியால என்ன சொல்லுதான்னு பாரு. மாமியாக்காரி கீழே விழுந்துட்டாளான்னு கவலை இல்லை அவளுக்கு. என் கெட்டனா கேடு புத்திக்கு தான் நான் கீழே விழுந்துட்டேனா. அப்போ இவ வயிறு எரிஞ்சுக்கிட்டு தான் கிடந்திருக்கா. போறவா நல்லபடியா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இவ தான் நினைச்சிருக்கா. அதே மாதிரி ஆயிட்டு பத்தியா? ஆமா, அப்படி பார்த்தா நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துருது. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரு சின்ன பொண்ணு. ஏன் உங்க அம்மா பேசல எங்க போனீங்க? அவளையும் வாயை பத்திட்டு இருக்க சொல்லுங்க. நான் எவ்வளவு வாயை பத்தணும்? எம்மா, இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? நாங்க இல்ல சிஸ்டர், ஆனா படுத்து கிடக்க அந்த அம்மா தான் ரொம்ப சத்தம் போடுதாவோ. கொஞ்சம் கண்டிச்சிட்டு போங்க. வாயை பொத்த சொன்னா பொத்தையே மட்டுக்காவோ. எவ்வளே என்னம்மா இப்படி சத்தம் போடுதியா? அவளும் தான் கத்துனா, என்னைய மட்டும் போட்டு கொடுக்கா. உங்க சத்தம் தான் வாசல் வரை கேக்கு. காலில் கட்ட போட்டுட்டு என்ன சத்தம் போட்டு அடக்கிய? ஆஸ்பத்திரி நினைச்சீங்களா சந்த கடை நினைச்சீங்களா? நீங்க கிடந்து கத்துவியா? டாக்டர் வந்தா எங்களெல்லாம் ஏசுவாரு. சரி சரி, இனி ஒன்றும் சத்தம் போட மாட்டாமா.
சொல்லி வைங்க சத்தம் போடாதன்னு. சிஸ்டர், எங்க அம்மாக்கு எப்போ சரியாகும்? என்னைக்கு கட்டு பிரிக்கலாம்? ரொம்ப எல்லாம் ஒன்றும் மோசமாயிரல, ஒரு வாரம் போட்டிருக்கணும். அதுக்கடுத்து கழட்டிக்கலாம். அப்படி அங்கேயே அட்மிட் பண்ணிட்டீங்களா, இல்ல வீட்டில் கூட்டு போய் பார்த்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் போடலை, காலில் கெட்டு போடுறதுக்காண்டி தான் இங்கே படுக்க வச்சுருக்கோம். தாராளமாக வீட்டுக்கு கூட்டு போனாலும் கூட்டு போகலாம். ஒரு வாரம் கழிச்சு இங்கே கூட்டு வந்து தான் கெட்டு பிரிக்கணும். அதுக்கிடையில் வீட்டில் வச்சே பிரிச்சிடாங்க. ஆ, ஓகே சிஸ்டர். பில்லாம் பே பண்ணிட்டீங்களா? இல்லை சிஸ்டர், நான் இப்போ தான் வந்தேன். அப்போ ஓகே, இப்போ வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே மெடிசன்ஸ் எழுதி தருவாங்க, அதையும் வாங்கிட்டு போங்க. ஆ, ஓகே சிஸ்டர். ஏம்மா சத்தம் போட்டு அடக்காதியா, மறுபடியும் சொல்லிட்டேன். ஏன் அம்மா கடுகு பிடிச்சனக்கா என்ன வரத்து வந்துட்டு போறா? நர்ஸு கரையிலே இப்படிதான்க்கா எரிஞ்செரிஞ்சு தான் விழுவாள்வேன். எம்மா, உனக்கு இங்கேருந்து பார்க்கணும்னு தோணுதா இல்லை வீட்டுக்கு போகணும்னு தோணுதாம்மா? இங்கே நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னா இங்கே அட்மிட் பண்ணினாலும் கொஞ்சம் பார்ப்போமா? 2 குளுக்கோஸ் இது என்னமோ போடுவாங்கல்ல. வேண்டாம்ல, எனக்குலாம் இங்கே இருக்க முடியாது. வீட்டுக்கே போயிடுவோம், வீட்டுக்கு கூட்டு போயிருந்தீங்க. ஆ, சரிம்மா, அப்போ நான் பில்லை கட்டிட்டு வரேன். ஆ போ. சரி சித்தி, ஆனது ஆயிப்போச்சு. இனி அதை இதையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காதியே. காலு சரியாவது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருங்க. எங்க சரசு, காலு சுருக்கு சுருக்குங்கு, வலிக்க வழியிலேயே தூக்கம் வராது போல. மேற்கொண்டு இந்த கெட்ட ஒரு வாரம் கழிச்சுல அவக்கணும் இருக்கானுவோ. எனக்கு இப்படி கெட்டு போட்டு கிடக்கதே என்னமோன்னு இருக்கு. என்ன செய்ய சித்தி, இந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டாதான் இனி இருக்க காலத்துல கால் நல்லா இருக்கும். அவசரப்பட்டு கெட்டு கண்டு அவுத்துறாது என்ன? எங்க அவுக்க அதான் டாக்டர்காரி ஒரு வாரம் கழிச்சுலாம் வர சொல்லியிருக்கா. அது வரைக்கும் சீரழி வேண்டியதான். இதோட என் நேரம் இப்படி ஆகும்னு நினைக்கிறிய? இதோடையாவது போச்சுன்னு நினைங்க சித்தி. இதுக்கு மேலே இருந்துன்னா என்ன செய்ய முடியும்? இதாவது நான் ஒரு வாரத்துல கெட்ட வைக்க சொல்லிட்டாங்க. இதுவே என்ன 1 மாசம் சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பிய? ஆமா, இதோடையாவது முடிஞ்சுன்னு நினைங்க. சின்ன பொண்ணு, இனிமேலாவது அத்தையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. ஆமா, எப்பவும் ஊர் சுத்தனக்கா சுத்திட்டு கிடக்காம கொஞ்சம் வீட்டோட இருந்து அவளுக்கு என்ன ஏதுன்னு பாரு. காலு சரியில்லாம கிடக்காவோ. இவ்வளோ அக்கறையா சொல்றவோ நீங்களே கூட இருந்து பார்க்க வேண்டியதானே? இது என்ன எங்க மாமியாரா நாங்க பாக்குறதுக்கு? உங்க மாமியாரையும் தான் நீங்க எங்க பாத்திய? வள்ளியக்கா மாமியாருக்கு கால்வாதம் வந்த உடனே நாத்தனார் வீட்டுல கொண்டு போட்டது. சாவது வரைக்கும் அங்கதான் கிடந்து செத்து போனாவ. அப்புறம் செம்பாக்கா சொல்லேண்டாம், மாமியார மச்சான் வீட்டுல தள்ளிட்டு நீங்க நிம்மதியா இருக்கிய. நீங்கெல்லாம் என்னமோ மாமியாரை விழுந்து விழுந்து பார்த்த மாதிரி, நான் தான் பார்க்காத மாதிரி பேசுதிய. உனக்கு நல்லது நினைச்சு நாங்க சொன்ன மாதிரி எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். தாராளமா அடிச்சுக்கிடுங்க, யார் வேண்டாம்னா. வாங்கக்கா போவோம். ஆமா, அங்க நின்று என்னத்துக்கு? நம்ம நல்லதுக்கு சொன்னாலும் பொல்லாப்பா போயிருது. ஏ அம்மா, என்ன பொம்பளைலு, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. இதுல இவ்வளவு வேற மூஞ்சி முறையை தூக்கிட்டு போறாள்வோ. சரி சின்ன பொண்ணு, என்ன ஏதுன்னு பாத்துக்கோ, நாங்க வாரோம்னா. ஆமா, பெரிய ஆளு முன்ன பின்ன எதுவும் பேசினாலும் பேசிட்டு போறாவன்னு விட்டுரு. அது எப்படிக்கா? அம்மா அம்மியா இவ்வளவு பேசுனதுலாம் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன இருந்தாலும் இவ்வளவு சும்மா இருக்கேன்னு சொன்னவோ தானே? நீ வேற சும்மா இருச்சாண்டி. ஒரு வயசாளி கெதி இல்லாம கிடக்க நேரத்துல அதை இதையும் சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாத. சரி, அடிபட்டு கிடக்க நேரத்தையாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மருமோல நான் தெரியாம சொல்லிட்டேன், நீ தான் நீ பாத்துக்கிடணும்னு சொன்னா இவ பாத்துக்கிடட்டும். அப்படி இல்லைன்னா ஒன்னும் இவ பாக்கணும் அவசியம் இல்லை. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்ல சரிதானே? ஆமாக்கா, மன்னிப்பு கேட்காமல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, பாத்துக்க. இதை வச்சு பெரிய சண்டை வந்துடாம. என்ன வந்தாலும் பாத்துக்கிடலாம்க்கா. அம்மை மௌனும் கொஞ்சமாவது உணரணும். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க போயிட்டு வரோம். சித்தி, நாங்க போயிட்டு வரோம். இருங்களம்மா, ஏன் எப்பவுமே போறிய? வேலை கிடக்கு சித்தி, எல்லாத்தையும் அப்படிக்கு அப்படியே போட்டுட்டு ஒடியாந்தோம். இனி போய் பார்க்க வேண்டியதான். உடம்ப பாத்துக்கிடுங்க என்ன. வாரம் சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரன ஆளக்கான எங்க போனா? 1-2 மாத்திரை மருந்து ஆஸ்பத்திரியில கிடைக்கலக்கா, அதான் வெளியில வாங்குவோம்னு வாங்க போயிருக்காரு. அவன் வந்தான்னு வையன், நீ பாட்டுக்கு வழக்கமா எப்பவும் வேலை பக்கம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடாத. அதே பிடிக்கா, மன்னிப்பு கேட்காம ஒரு வேலையும் பாத்திர மாட்டோம்ல. அப்படியே இருக்க பாரு. சின்ன பொண்ணு. வந்துட்டான்னு நினைக்கேன். ஆ, சின்ன பொண்ணு. ஏன் இத்தனை தடவை கூப்பிடுதியா? எதுக்கு கூப்பிட்டியான்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் சூப்பு மாதிரி கொஞ்சம் எடுத்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு குழம்பு வச்சிருக்கியா? நாட்டுக்கோழி குழம்பா? சொல்லிலேயே நாக்கில எச்சி உருதே. நான் எங்கக்கா குழம்புலாம் வச்சுக்கிடுவேன், நான் சும்மா தானே இருப்பேன். நீங்களே உங்க அம்மைக்கு வச்சு கொடுங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசியா? அப்படி தானங்க நேற்று ராத்திரி சொன்னீங்க. நான் சும்மா இருக்க தான் எனக்கு தெரியும், வேலை எதுவுமே எனக்கு பார்க்க தெரியாது. ஒன்று செய்யுங்க, பெசாட்டி நீங்களே குழம்பு வச்சு உங்க அம்மைக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு எங்க சின்ன பொண்ணு குழம்பு கறிலாம் வைக்க தெரியும்? அப்போ வாங்கின கறியை கொண்டு திரும்ப கடையில கொடுங்க. என்னாலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. யாத்தி, நாம சொன்னது நமக்கே விளையா முடிஞ்சுன்னு போலயே. நல்லா இவ கூட மாட நின்று வேலையை செஞ்சுட்டு நாக்கு குருசியா கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போலாம்னு பார்த்தா கடையில கொண்டு திரும்ப கொடுக்க சொல்றாளே. சரி, இந்த பிரச்சனையை நம்ம தான் முடிச்சு வைக்கணும். ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்க? அவன் என்னைக்குல சரியா இருந்தா? ஏம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏம்ல? நல்லா இருப்போம்மா, காலில் வேற அடிபட்டுருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. சின்ன பொண்ணு, போனது போகட்டும், எதையும் மனசுல வச்சுக்கிடாத. போய் சமையல் பண்ண பாரு சின்ன பொண்ணு. முடியாதுங்க, அம்மி மௌனும் நீங்க சொன்னது தப்பு தான், என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, போய் சமையல் பண்ணுதேன். எது மன்னிப்பா? இந்த சென்மத்துல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பேரு. நான் மாமி அவளே எக்காரணம் கொண்டு உங்ககிட்ட ஒரு நாள் மன்னிப்புன்னு கேட்டு நான் நிக்க மாட்டேன். என் வயசு என்ன, உன் வயசு என்ன? அதானே,
சின்ன பொண்ணுக்கும் கூறு காணாது. என்னதான் நீங்க பேசியிருந்தாலும் இப்படியா சொல்லுவா? என்ன இருந்தாலும் நீங்க பெரிய ஆளு, 4 வார்த்தை கூட குறையதான் பேசுவிய. சரி, நம்ம மாமியார் தானே பொறுத்துட்டு போவோம்னு நினைக்கணும். அதெல்லாம் நல்ல வல்ல செய்வா, இவ எப்படி செய்வா? அது சின்ன பொண்ணு ஆளுதான் வளர்ந்துருக்காள் ஒழிய அறிவு அந்த அளவுக்கு வளரல. வயசும் காணாது பத்தியில அதான் கூறு இல்லாம இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கா. நாலுமுடி என்ன சின்ன பொண்ணு? ஒரு சமட்டுன்னு வைங்களேன், ஆள் இருந்த இடம் காணாம போயிருவிய. ஒரே தெருவில் 2 பேர் கெதி இல்லாம கிடக்க வேண்டாமேன்னு பாக்கேன். இன்னும் ஒரு வார்த்தை வந்தது எதையும் யோசிக்காம சமட்டி தள்ளிடுவேன், பாத்துக்கிடுங்க. சாத்தி, இவகிட்டலாம் அப்படி மாத்தி மாத்தி நடிக்கிறது லாய்க்கப்படாது. கிறுக்கி அடிச்சாலும் அடிச்சுடுவா. வேற மாதிரி தான் இவட்டெல்லாம் பேசணும். எப்படி காரியம் சாதிக்கணுமோ அப்படி சாதிக்கேன். சின்ன பொண்ணு, நான் எப்பவுமே ஒன்னு நல்லதுக்கு தான் சொல்லுவேன் சின்ன பொண்ணு. நான் என்ன தப்பாவா சொல்லிட போறேன்? நாலுமுடி நீங்க எப்போ எதை எப்படி மாத்தி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் குனி. எதுக்கு? குனியா? சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நான் இப்ப பேசுறது உனக்கு மாத்தி பேச மாதிரி, உனக்கு எதிரா பேச மாதிரி தோணலாம். ஆனா நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுதேன். உன் புருஷன் எப்படி மாமியாளுக்கு சாப்பாடு வகைகள் செஞ்சு கொடுன்னு சொல்லுதான். நீ இந்த நேரத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னான்னு வையேன், பிஞ்சு பிஞ்சு போனா என்ன ஆயிரும்னு நினைக்க. உன் புருஷன் வேணா போனா போதுன்னு மன்னிப்பு கேட்பான். உன் மாமியா கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டா. அதுக்கு பதிலாக என்ன செய்வா தெரியுமா? எல்லாரையும் வக்கீல் வந்துட்டான்னு பார்க்க வந்தா ஒப்பன்னா வார ஓட்ட பூரா எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா. அப்படி இப்படின்னு ஒன்று இல்லாட்ட ஒன்று சொல்லி கொடுப்பா. வேற ஊருக்காரிய பூரா கெதிலாத பொம்பளை கூட பார்க்க மாட்டேக்கா. இவெல்லாம் என்ன பொம்பளைன்னு உன்னையே தான் ஏசுவாள்வோ. பேசிட்டு போட்டும். ஏற்கனவே நம்ம அதானே நினைச்சோம். எவ என்ன பேசினாலும் சரி, அவன் மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னா தான் வேலையை பார்ப்போம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அது வேற. இப்போ உன் மாமியா கீழே விழுந்துட்டல்ல, நீ சாதாரண நேரத்தில் அப்படி சொன்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கீழே விழுந்தவளை நீ பார்க்கலன்னு வையேன், குடும்ப கறிட்டு வாழ்வோ. ஒரு காலு சரியில்லாம கீழே படுத்துருக்க மாமியாளுக்கு சோறு பொங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலாம் சின்ன பொண்ணு அப்படின்னு ஊரு பூரா உனைய கொடுமை கறின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டாத குறையா பேசுவாள்வோ. உன்னை ஒரு கடத்தரு கூட வர விட மாட்டாள்வோ. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமான்னு சொல்லிட்டோம்ல, உன் மாமியா கீழே விழாத வரைக்கும் சரி. ஏக்கா நீங்க தானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஐயா பாயிண்டா கேள்வி கேட்கல. அது நான் கொஞ்சம் உடம்பு இல்லாம சொல்லிட்டேன்னா இப்பதான் தோணுது. இன்னும் வெள்ளத்தாயத்தையெல்லாம் வரல பத்தி அவெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அவன் மாமியா அவட்ட ஓதி விடுவா. அவெல்லாம் உன்னைய நல்ல வருமானு வாய் நிறைய எப்பவும் சொல்லுவா சின்ன பொண்ணு. நீ இப்படி உடம்பு சரியில்லாத மாமியாளுக்கு சோறு பொங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். பிறகு அவளே வந்துட்டு நீ நல்லவா இல்லைங்க மாதிரி பேசாவோ. ஏன் போட்டு ஒவ்வொருத்தியலா பகைச்சிக்கிட்டு கழுத பொங்கி போட தின்னுட்டு கிடக்கட்டும் அப்படிங்கேலோ? ஆமா, அப்படின்னாலும் என் வீட்டுக்காரு மட்டுமாவது ஒரு வார்த்தை கேட்கலாம்லக்கா. தெரியாம சொல்லிட்டோம்னு அப்படி சொல்லவே மாட்டுக்காரு பத்தியலா. இனி அப்படி சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு, மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை அவர் மட்டுமா சொல்லலாம்லக்க? இது கொஞ்சம் யோசிக்கலாம் தான். சரி, நான் அப்ப அவனை என்ன ஏதுன்னு கேட்கேன். நீங்க கேட்டு அவர் சொன்னா எப்படிக்கா? அவரா உணர்ந்துல சொல்லணும். அதெல்லாம் உணர்ந்து கேட்பான். அவனுக்கு வேற வழி என்ன இருக்கு? இரு, அவனை நான் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கேன். நான் கேட்க கேள்வியில தன்னால என்ன மன்னிச்சு சின்ன பொண்ணு உன்ட்ட கேட்கானா இல்லையான்னு பாரு. ராசு, என்னக்கா? உன் மேல எனக்கு சரியான கோபம் பாத்துக்க. ஏம்க்கா? தர சின்ன பொண்ணை பார்த்து சும்மா தான் இருக்கேன்னு கேட்டியாமே நீ? அப்படி கேட்கலாமா? இவன் எதுக்கு பேயும் அவனை அதட்டிட்டு கிடக்கா? என்னத்தையோ குசு குசுன்னு பேசினாலும் அதுக்கடுத்து இவ பேச்சு வித்தியாசமா இருக்கு. கேட்கம்ல சொல்லு. அது வந்துக்கா, வந்து போய்ங்கதெல்லாம் விடுடே. வீட்டுல 4 பூரா வேலை பார்க்க பொம்பளை பார்த்து அப்படி வார்த்தை கேட்கலாமா? இன்ன வரைக்கும் ஆச்சு. உங்க அண்ணன் ஒரு வார்த்தை என்ன எப்படி கேட்டிருக்க மாட்டாவ தெரியுமா? நாலுமுடி என்ன சின்ன பொண்ணே? ஏக்கா நேத்து தானே சொன்னீங்க நீங்க சும்மா இருக்கேன்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னா ஒன்று ஒரு வாரம் சோறு பொங்காம போட்டோம்னு சொன்னீங்க. கிறுக்கி, அதுக்கு என்ன இப்போ? இல்ல இப்போ மாத்தி பேசியல, அதான் கேட்டேன். வாயை முடிட்டு நில்லு சின்ன பொண்ணு. எதை எப்படி மாத்தி பேசணுமோ அப்படி பேசினா தான் கதையாகும். அவங்ககிட்ட போய் என் வீட்டுக்காரர் என்கிட்ட அப்படித்தான் பேசினாருன்னு சொல்லுதியோ. உடனே அவன் அப்ப அந்த அண்ணன் அப்படி கேட்டிருக்காவள, நான் கேட்டதுல என்ன தப்புன்னு அப்படியே இருந்துக்கிடுவான். தான் செஞ்சே தப்புன்னு அவனா கேட்கண்டாமா? இருந்தாலும் பொய்யா இருக்குல்லக்கா. நாளைக்கு போய் அந்த அண்ணன் கிட்ட இவர் பேசினாருன்னா ஆம்பளை எல்லாம் வீட்டுல உள்ளதை வெளியில பேசிக்கிட மாட்டாவ சின்ன பொண்ணு. அதுலயும் என் வீட்டுக்காரன் வீட்டுல உள்ளது வெளியில சொன்னா அசிங்கம்னு பொத்திக்கிடுவாரு. உன் புருஷன் அதுக்கு மேல. அதை எப்படிக்கா அவ்வளவு நம்பிக்கையா சொல்லுதிய? ஆமாங்கம்ல, நம்ம தான் மனசுல எதையும் வச்சுக்க முடியாம 4 பேர்ட்ட புலம்புனா தான் நிம்மதியா இருக்கணும் புலம்புதான். இந்த ஆம்பளை எல்லாம் வெறும் கண்ணஞ்சக்காரங்கன்னு வச்சுக்கோ. நம்ம கிட்டே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நல்ல மாதிரி தான் நடிப்பாவோ. வீட்டுக்குள்ளேயே இந்த லட்சணம், இதுல வெளியில என்னத்த சொல்ல போறாவோ? காலத்துக்கும் ஆட்டா கறிட்டு ஒரு நடிப்பும் பொண்டாட்டிட்டு ஒரு நடிப்பும் நடிச்சுதான் அவ காலமே ஓடுது. அதனால வெளியில எல்லாம் இதை பத்தி 2 பேரும் பேசிக்கிட மாட்டாவோ. நம்ம தான் எதா இருந்தாலும் புருஷன்கிட்ட மறைக்க முடியாம எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமே இதை சொல்லாமலாது இருந்தோம் இல்லையான்னு அடுத்து உட்காந்து புலம்புவோம். ஆமா என்னக்கா, நமக்கு அப்படி நடிக்க வர மாட்டேங்குது பத்தியலா. சரி, நீ ஒரேடியா இழுக்காத. ஒரு விஷயம் பேசிக்கிட்டு குறுக்க வராத. இனிமே அமைதியா நில்லு. காசு என்ன இருந்தா நீ சொன்னது பெரிய தப்பு. அந்த மாதிரி பேசினா மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? என்னையெல்லாம் உங்க அண்ணன் இப்படி கேட்டா ஒப்புனா நான் வீட்லயே இருக்க மாட்டேன், இருந்தாலும் போயிருவேன். அவளா இருக்கங்கிட்டு உன் மேல பாசம் அதிகமா வைக்க போய் எங்கேயும் போகாம உன் கூடயே இருக்கா. இப்படி இருக்கவளை நீ எப்படி சொல்லலாமா? அது கோவத்துல பேசிட்டேன்க்கா. கோவத்துல வார்த்தை விடுதெல்லாம் சகஜம்தான். அதுக்கடுத்து தெரியாம சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா நீ என்ன பேசினாலும் கேட்டு நிக்கிறதுக்கு அவன மரக்கட்டையா மிஷினா? அவளும் மனுஷி தானே. ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாதான் என்ன உனக்கு? ஏ சாந்தி, என்ன சித்தி? அவட்ட எதுக்கு ஏமாவே மன்னிப்பு கேட்கணும்? அவதான் எங்க 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் திமுறா பேசுறதுக்கு. இல்ல என்னம்மா?
இப்போ எதுக்குல நீ அவட்ட ஏந்திக்கிட்டு கிடக்க? ஒரு ரூபா சோறு பொங்கிக்கு தானே, ஒன்றும் செய்யண்டா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி தங்கச்சிக்கு போன போட்டு வர சொல்லு, அவள் வந்து நீ பார்த்துக்கிடுவா. ஏம்மா கடை சாப்பாடு தான் உனக்கு ஒத்துக்கிடாது இல்லாமா மேற்கொண்டு கறியை வாங்கினதை திரும்ப கொண்டா கொடுக்க முடியும்? கொண்டு போய் கொடு. இதுக்காண்டி இவளை தாங்கிட்டா கிடக்க முடியும்? தங்கச்சி வந்த பிறகு எதனால எடுத்து கூட அவ செஞ்சு தருவா. கிளவி பிளான பூரா கெடுத்துவா போலயே. ஏ சித்தி, என்ன சித்தி கூறலாம பேசிய? இந்த நேரத்துல கடை சாப்பாடுலாம் உடம்புக்கு ஒத்துக்கிடுமா? தின்னுட்டு வயிற்றுக்கு பிடிக்காம வயிற்றால போயிட்டு நினைவிய? மற்ற நேரம்னாலும் பரவாயில்ல, போனா போதுன்னு விட்டுறலாம். காலில் எத்தனை தட்டி கெட்ட போட்டுக்கிட்டு எத்தனை மட்டும் பாத்திரம் கலைவிய? உங்க வீம்பு பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு செத்த நேரம் அமைதியா இருங்க. என்ன எதை நான் பேசிக்கிடுவேன். எவ்வளவு சும்மா அனுப்பிட்டு கிடங்க புழு புழுன்னுக்கிட்டு. பேதிலிருவா என் வீட்டில் நின்றுக்கிட்டு என்கிட்டயே அதிகாரம் பண்ணுதா? ஆனால் ஒரு வகையில் அவள் சொல்றதும் சரிதான். கடையில் வாங்கி தின்னுட்டு வயிற்றோட்டமாக கிடந்ததுன்னா யார் பார்க்க? மீனாவுக்கு போன் போடுதுன்னு வீரியமாக சொல்லிட்டோம். அவள் உடனே எங்கே வந்துக்கிடுவா? அவள் புருஷன்கிட்ட கேட்டு மாமியாட்ட கேட்டு வந்து சேரதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். பேசாமல் கப்பு சிப்புன்னு படுத்துக்கிடுவோம். தம்பி, நீ ஒரு வார்த்தையாவது உணர்ந்து மன்னிப்பு கேளு. அப்பதான் நான் அவளை வேலை செய்ய சொல்லுவேன். அப்படி இல்லாட்ட அவள் செய்ய மாட்டா. கேட்க போறியா? இல்லாட்டா நான் பெரிய ஆம்பளை அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு மறுபடியும் சண்டை விட போறியா? சே அப்படிலாம் இல்லைக்கா, நான் பேசினது தப்பு தான். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. நாள் பூரா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு அவள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தப்போ தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சுது. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு செய்தது, கடைக்கு போகிறது, வீட்டை பார்த்துக்கிட்டதுலாம் எவ்வளோ பெரிய வேலை. நான் சாதாரணமாக நினச்ச அப்படி சொன்னது ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஏன்ட்ட சொல்லாதப்பா, உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. சின்ன பொண்ணு, சாரி சின்ன பொண்ணு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்ன பாடு பார்க்க வீட்டில் எல்லா கஷ்டத்தையும் நான் கண்ணால் பார்த்துருந்தும் யோசிக்காம சட்டுன்னு கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். நான் பேசினது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருமா. இனி ஒரு நாளும் உன்னை அப்படி சொல்லவே மாட்டேன். அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, ஆசையே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டான். ஒரு வார்த்தை நீனா மன்னிச்சிட்டேன்னு சொல்லேன். சொல்லி இந்த சண்டையை முடிங்க, சமாதானம் ஆகுங்க. சரிங்க, இங்கே இவ்வளோ தூரம் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பிறகு நானும் மன்னிக்காம இருந்தால் சரி வராது. போனா போதுன்னு மன்னிக்கேன். ஆனால் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னி அப்படின்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இல்ல சின்ன பொண்ணு, இனி என்ன ஆனாலும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகுங்கிறது. வீட்டில் இருக்க எங்களுக்கு என்ன வேணும் ராசு? வீட்டுக்காரர்லாம் எங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடணும்னு நாங்கள் நினைக்கல. காசு பணம் நகையும் பெருசாக நினைக்கல. நாங்கள் செய்த வேலையும் எங்களையும் கொஞ்சம் மதிச்சாலே போதும், நாங்கள் அதுக்கே சந்தோஷமா இருப்போம். அதை விட்டுட்டு சும்மா இருக்க வைக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சாதாரணமாக சொல்றது எங்களை சாதாரணமாக கொள்ளும், தெரியுமா? 4 முடி டைலாக்லாம் சூப்பராக இருக்க. போ, உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நான் என்ன பாடு பேச வேண்டியிருக்கு. சரி வா, போய் குழம்பு கறியில வச்சு அத்தை கொடுப்போம். பாவம் கறி இல்லாதவோ. நேராவது பாரு. நான் பார்த்துக்கிட்டதும்க்கா, எதுக்கு போட்டு உங்களுக்கு சிரமம்? உன் வீட்டில் சாம்பாருக்கும் புளி குழம்புக்கு நான் வந்து வேலை பார்க்க போறேன். நாட்டுக்கோழி முழுசா வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லுதான். காதில் கட்டிட்டு எங்கே போக முடியுது? 4 உள்ளியை உரிச்சு போட்டுட்டு என் தனிக்கு ஒரு சட்டி நிறைய குழம்பு தீட்டு போலாமன்னு தான் கேட்கேன். வேற எதுக்கு? 4 முடி ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேக்கு. சத்தமாவா கேட்டுச்சு? இல்லை லைட்டாக முணுமுன்னு தான் கேட்டுச்சு. அப்பாடா. என்ன யோசிச்சுட்டு இருக்கியா? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. நீ காலையில இருந்து அங்கங்கன்னு அலைஞ்சிருக்க, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குன்னு மேற்கொண்டு ஒரு நேரம் சண்டை போட்டிருக்க. டயர்டா இருப்பல்ல, ஒத்தையில எங்க பொங்கிக்கிடுவே. தம்பி வேற திடீர்னு ஒரு நாட்டுக்கோழியை தீட்டு வந்து போட்டிருக்கான். அதை தனித்தனியா நறுக்க பிறக்க கோழியை தனியா சூப்பு வைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீ ஒத்தையில எங்க பண்ணிக்கிடுவே? நானும் கூட வந்து கொஞ்சம் உள்ளி உரிச்சு தருவேன். இஞ்சி வெள்ளைப்பூடு உரிச்சு அரைச்சி தந்தோம்னா உனக்கு டக்கு டக்குன்னு வேலையாகும்ல. 2 மணி நேரம் அடுப்புலயே கிடக்க வேண்டிய வேலையை 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். அதுக்கு தான் சொன்னேன். 4 மணிக்கு என் மேலே இம்புட்டு பாசமா? கரை இருக்காதா? சரி வா, பேசிக்கிட்டே இருக்காத, நேரம் ஆகுது. சட்டுப்பட்டுன்னு ஒரு அடுப்புல உலைய வச்சு அரிசியை காஞ்சி போடு. போடுன்னு வேலையில பாப்போம். சரிக்கா, வா போவோம். சித்தி படுத்து கிடங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல சூப்பு கொண்டாரோம், குடிங்க. சரி வா சித்தி பண்ணி வேலையை ஆரம்பிப்போம். சரிக்கா. ஸோ காலையிலேருந்து எத்தனை தடவை சிரிச்சிட்டே இருக்கும். அம்மா வேற தனியாக சிரிக்கிறத பார்த்து அத்தனை திட்டுதா. எதுக்கு தான் அந்த வெக்கமும் சிரிப்பும் சும்மா சும்மா வருதோ தெரியல. எத்தனை தடவை ரூமில் தங்கியிருக்க பிள்ளைலாம் கிண்டல் பண்ணியிருப்பேன். இப்போ தான் தெரியுது லவ் பண்ண அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு. நினச்சே பார்க்கல அவங்களே திடீர்னு வந்து நம்மக்கிட்ட எப்படி லவ் சொல்லுவாங்கன்னு. அப்பா, அவங்க முடியாதுன்னு சொன்ன நாள்லேருந்து நம்ம என்னென்ன கஷ்டம்லாம் பட்டோம். இப்போ எல்லாத்தையும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதான். சரி, நம்ம இங்கே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோமே, அவங்க நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களா? இப்படி என்ன பண்ணாங்களோ? ஒரு ஃபோனாவது பண்ணி பேசலாம். முதல்ல அவங்க போட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா காலையிலேருந்து நான் ஃபோனை பார்த்துட்டே இருக்கேன், ஒரு கால் கூட வரமாட்டுக்கு. நம்மளே போட்டு என்னன்னு கேட்போமா? வேண்டாம், சாதாரணமாக பேசணும் அப்படின்னா சட்டுன்னு ஃபோன் பண்ணி பேசிடலாம். இப்போ லவ்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு பிறகு தன்னால் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அவங்களே கூப்பிடட்டும்னு விட்டுருவோமா? ஒருவேளை அவங்களும் இதே மாதிரி கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு கால் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க தான் நம்மளை விட மோசமாச்சே. என்ன செய்யலாம்? ஃபோன் பண்ணி பேசவா வேண்டாமா? எதுவும் வேலையாக இருப்பாங்களோ? ஃபோன் அடிக்க போல. அம்மா. ஹலோ எம்மா. கிருஷ்ணா, என்ன செய்த? கிளம்பிட்டியா? இல்லைம்மா, இன்னும் வயலில் தான் நிற்கேன்.
இல்ல நேரம் ஆகும்ல 11:30க்கு போகணும்ல. மணி 10 தானம்மா ஆகுது, சீக்கிரம் வந்துடுவேன். இன்னும் அங்கேருந்து வரணும், குளிக்கணும், கிளம்பணும். வரும்போதே குளிச்சுட்டு தாம்மா வந்தேன். நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி சீக்கிரம் வரப்பாரு. ஆ சரிம்மா. சமையல்லாம் பண்ணிட்டியோ? ஆமாம், சுவார் இப்போ தான் வடிச்சு விட்டேன், குழம்பு தாளிச்சு வச்சாச்சு, பொரியல் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் வாரேன். வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புதே. ஆ சரிப்பா, வச்சிடவா? வச்சிடுமா. பெரியல நடந்து போனியா சைக்கிளில் போனியா? நடந்து போயிருந்தேன்னா அப்பா வேணா சைக்கிளை கொண்டு வந்து உங்க கூட சொல்லுதேன், சைக்கிளில் வந்துரு நீ. நான் சைக்கிளில் தாம்மா வந்தேன். சைக்கிளில் போனியா? சைக்கிளை நம்ம வீட்டு வாசல்லாம் நிற்கி, நீ எதை தூக்கிட்டு போன? பேராசல்ல பழசு கிடந்தது இல்லாமா, அதை நேற்று சரி பண்ணேன் கடையில் கொடுத்து. அதுக்கப்புறம் அதில் தான் வந்தேன். அந்த பழைய சைக்கிள்லையா போன? ஏன் புதுசு எடுத்துகிட்டு போனி தானே? இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பிளங்காமலே போட்டு போட்டு தான் ஒரு மாதிரி ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் சரி பண்ணி தரவும் ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரிப்பா, அப்போ நேரத்தோட வீட்டுக்கு வரப்பாரு, சரியா? சரிம்மா, இப்போ வந்துடுவேன். பூரணி நம்பர் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போமா? வேண்டாம், அவங்க அம்மா யாரும் நம்பர் புதுசாக இருக்க என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா நம்மளால அவங்க அம்மா கிட்ட அவங்க திட்டு வாங்கணும். பிறகு ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். போடவா வேண்டாமா? அவங்க வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம கால் பண்ணது டிஸ்டர்பாகவும் ஆயிடக்கூடாது. அவங்க அப்பாவோ அம்மாவோ தம்பியோ கூட பார்த்துடக்கூடாது. இல்லை அவங்களே ஃபோன் அடிக்கட்டும்னு விட்டுருவோமா? ஒரு வார்த்தை அவங்க கால் பண்ணியிருக்கலாம். இல்லை பரவாயில்ல, நம்மளே ஃபோன் பண்ணுவோம். இது யாரு ஃபோன் பண்ணது? பூரணி. ஹலோ. யார்த்தையும் ஃபோன் எடுத்துட்டாங்களே. இப்போ என்னச்சின்னு தெரியல, போடையில இருந்த தைரியம் இப்போ இல்லையே. சரி பேசுவோம், பிற என்னைய. ஹலோ. என்ன மேடம் ஃபோன் பண்ணிட்டு பேசவே மாட்டேங்கிங்க? கை தவறி ஃபோன் கால் போயிருச்சு, நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டீங்களா? அதான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அப்படியா? நானும் கை தவறி தாங்க அட்டன் பண்ணிட்டேன். அப்படியா? நம்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? இருக்கங்க, வயலுக்கு வந்தேன். இனி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். ஓகே. வயல்லையும் வேலை பார்த்துட்டு எப்படிங்க ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க முடியும்? சண்டே மாதிரி நாட்களில் வந்து வயலில் வேலை பார்க்க வேண்டியதானே? அப்படிலாம் வயக்காட்டு வேலையை ஒத்தி வைக்க முடியாதுங்க. பார்க்க வேண்டியது அந்தந்த நேரத்தில் பார்த்தே ஆகணும். அதுவும் போக வயக்காட்டில் வேலை பார்க்கறதுலாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்கிறது தான் போர் அடிக்கும். ஆனால் வேற வழி இல்லை, அதை தான் செஞ்சா வேண்டியிருக்கு நம்ம. உங்களுக்கு வயலில் வேலை பார்க்கறது வைக்கிறது எல்லாமே தெரியுமோ? இது என்னங்க கேள்வி? நான் பிறந்ததுலேயே ஒரு 2 வருஷம் வெளியூரில் வேலை பார்த்ததுனால மட்டும்தான் வயக்காடெல்லாம் பார்க்க முடியல. மற்றபடி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளையிலேருந்து வயக்காடு தோப்பு துறவுன்னு தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கவும் செய்யும். எனக்கும் பிடிக்கும். ஆனால் என் லைஃப் ஸ்டைலில் வயல் அது இதுன்னு ஒன்றுமே எனக்கு என்னன்னு தெரியாது. பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் யாருமே விவசாயம் பார்க்கறது எல்லாம் கிடையாது. இருந்திருந்தா எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி. ஆனால் எங்கள் தாத்தாலாம் வயல் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காவோ கேட்டிருக்கேன். ஆனால் அப்பாவுக்கு வயலில் விவசாயம் பார்க்கறது இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க. எனக்கும் நமக்கு வயல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேலாம் தோணும். இனி எது தோணி என்ன பண்ண, நமக்கு தான் இல்லையே அப்படின்னு விட்டுருவேன். இனிமே கவலைப்பட வேண்டாம். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வயலுக்கு வரலாம். எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்தே பார்க்கலாம். உங்களுக்கு என்கிட்ட லவ் சொல்லவே இத்தனை நாள் ஆச்சு. கல்யாணத்தை பற்றிலாம் வீட்டில் தைரியமாக பேசுகிறீங்களா? கொஞ்சம் பேச தயங்குவேன், ஆனாலும் சொல்லிடுவேன். பரவாயில்லையே, அப்போ தைரியசாலி தான். ஏங்க, நான் எப்பவுமே தைரியசாலி தாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுவேன். என்கிட்ட பயப்பட அப்படி என்னங்க இருக்கு? நான் சாதாரணமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் உங்களை நீ வா பொண்ணு தானே கூப்பிட சொன்னேன். நீங்கள் வாங்கன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல. இப்போவும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அது உடனே எப்படிங்க டக்குன்னு மாற்ற முடியும்? இப்பவும் அப்படி தான் கூப்பிடுதீங்க. நீ வா போன்னு கூப்பிடுங்க. சரி பூரணி, இனி ஒன்னே நீ வா பொண்ணே கூப்பிடுதேன், சரியா? வெரி குட். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? அம்மா துணி காயப்போட சொல்லி மேலே அனுப்புனா. பாதி துணி காய போட்டாச்சு, மீதி இன்னும் போடணும். அந்த கேப்ல என் ஞாபகம் வரும், எனக்கு கால் பண்ணிட்டு அப்படி தானே? ஃபோன் பண்ணணும்னுலாம் நான் பண்ணலை. பாட்டு வச்சுட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு கை தவறி இவங்க நம்பருக்கு வந்துச்சு ஃபோனு. அப்படியா? நானும் இதை நம்பிட்டேன். புரணி, இந்த வாரமா எட்டு எவ்வளவு நேரம் மேலே போய் உட்காந்துட்டு என்ன இதே? சரி வாரேன், போரு, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஹலோ. பூரணி, அம்மா கூப்பிட்டாங்கன்னா போ. வேற வந்து திட்ட போறாங்க. ஏன் எங்க அம்மா கூட்ட உடனே பயந்துட்டீங்க போல? பயம்னு இல்ல, கொஞ்சம் பயம்தான். பயப்படுற அளவுக்கு எங்க அம்மா ஒன்றும் டெரர் கிடையாது. சும்மா பேசுவா, அவ்வளோதான். நல்லா சொன்னப்போ அன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுல வந்து நின்னப்போ உங்க அம்மா நீங்க யாரு, உங்க அம்மா பேர் என்ன, எந்த தெருக்காரங்கன்னு வரிசையா கேள்வி கேட்டாங்களா. எப்போ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க அம்மா பேச்சு சவுண்டு தாங்க அப்படி இருக்கும். மற்றபடி ரொம்பலாம் டெரர் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான். என்னமோ நீ சொல்லுதா, எனக்கு என்னமோ உங்க அம்மா வாய்ஸை கேட்டாலே பயமா இருக்கு. என்னடே, உங்க வருங்கால மாமியாரை பார்த்து இப்படி பயந்தா எப்படி? நாளை பின்ன பிற எப்படி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பீங்க? பார்த்து சார், மாமியார் பேசுறதுக்கு பயந்து பொண்ணை விட்டுற போறீங்க. அப்படி மட்டும் நினைச்சிடாத பூரணி. எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, உன்னை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சேம் டு யூங்க.
லூசு, இந்த நேரத்துல ஐ லவ் யூன்னு சொல்லணும். பாடுறா. காதலே காதலே தனி பெருந்துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீளும் போகலாம் போகவா நீ. சின்ன பொண்ணு குழம்புக்கு உப்பெல்லாம் பார்த்துட்டியா? இப்பதான்க்கா பார்த்தேன், உப்பெல்லாம் சரியா இருக்கு. மசாலா வாடை மட்டும் கொஞ்சம் போகணும். சரி, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பாரு. சரிக்கா, நல்ல வேலை நீங்க இருக்க போய் இவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டேன். ஒத்தையிலேயே பார்த்துருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸுக்கா. சே இதுல என்ன இருக்கு? மாமியாருக்கு எது இல்லாம படுத்து கிடக்காவ. வீட்டுக்காரரும் திடீர்னு கோழியை வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டான்னு சொல்லல, கையும் ஓடாது காலும் ஓடாது. ஒத்தையில என்னன்னு செஞ்சுக்கிடுவா. நானும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சந்திச்சவா தானே. அதான் சரி நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பழையிருக்கமே செய்வோமேனு செஞ்சேன். இதை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி பேசிக்கிட்டே இருந்தா சட்டி தீ பிடிச்சிடாம. குழம்பு மசாலா வடையெல்லாம் போயிட்டான்னு பாரு, இறக்கு. உன் வீட்டுக்காரனும் காலையில இருந்து சரியா சாப்பிடாம தூங்கிட்டு கிடக்கான். அவனுக்கு நேரத்தோட சோறு கொடுக்கணும், மாமியாருக்கு சோத்தை கொடுத்துட்டு மாத்திரையை கொடுக்கணும்ல. சட்டுப்பிட்டுன்னு பாரு. என்ன பாக்கும்க்கா? எப்ப நல்லா நிறைய உள்ளி உரிச்சு போட்டு குழம்பு வச்சாச்சு. நிறைய வச்சிருக்கா. ஒரு வட்டை நிறைய தீட்டு போயிடணும். மத்தியானம் சோத்துக்கும் ஆச்சு, ராத்திரிக்கு சப்பாத்திக்கும் ஆச்சு. எம்மா எம்மா என்ன சத்தம்? பயந்தே போயிட்டேன். நானும் தான்க்கா. யாரு சின்ன பொண்ணு? தெரியலையா? என் வீட்டு பிசாசு தான் வந்திருக்கும். ஆத்தாக்கறிக்கு கேதி இல்லைன்னு அண்ணங்காரன் சொல்லியிருப்பாரு. அந்த அன்னைக்கு ஒடியாந்துருக்கா. எம்மா ஏன் அம்மா என்ன ஒப்பாரி வச்சுட்டடக்கா? ஆத்தாக்காரி இருக்கத்தானே செய்தா, போயா சந்தா. இப்படிதான்க்கா நடிப்பா. ஆத்தாக்கறி அவ இருந்து பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஓடி போயிருவா. ஆனாலும் என்னமோ உயிரே போனானாக்கா இழிவா. சரி வா, வந்தவள வாணி கேட்டுட்டு வருவோம். குழம்பு நிலைமை என்னாச்சு? ரெடி ஆயிட்டுக்கா. மசாலா வடையெல்லாம் போயிட்டு. சரி நான் அப்ப அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டுமா? ஏம்க்கா வீட்டுக்கு போறியா? ஒரு உருண்டை சாப்பிட்டு போங்களேன். அதுக்குள்ள சின்ன பொண்ணு, நானும் வீட்டுல போய் சோறு கறியில வைக்கணும் பாத்தியா. இப்ப வந்துருவாவே உங்க அண்ணன். அதான் போய் நேரத்தோட பண்ணணும்ல. ஏக்கா நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போங்கக்கா. சே அது சரி விடாது சின்ன பொண்ணு. நீயே வீட்டுக்கு தக்கன வச்சிருக்கா. இல்லக்கா, உங்களுக்காண்டி தானே நிறைய தேங்காய் உள்ளியெல்லாம் அரைச்சு போட்டு நிறைய தான் வச்சிருக்கேன். இவ்வளோ பாடு பார்த்துட்டு அப்படியேவா போவிய? ஒரு உருண்டையாவது சாப்பிடுங்க. அப்படி சொல்லுதியோ? இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு உங்க அண்ணன் சாப்பிடாம எனக்கு சாப்பிடுறதுக்கு இழுக்கவே செய்யாத. நான் வேணா ஒரு வட்டவேல வச்சு கொண்டு போய்கிட்டுமா? சரிக்கா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிடுங்க. சோறு குழம்பு ரெண்டுமே ஒரு சம்பளத்தை போட்டு கொண்டு போங்களேன், அண்ணனுக்கும் உங்களுக்கும். சோறு கூட வேண்டாம் சின்ன பொண்ணு, குக்கர்ல விசில் வச்சுக்கிடுவேன். குழம்பு வைக்கத்தான் நேராகும். அதான் ஒரு வட்டவேல குழம்பு மட்டும் கொண்டு போறேன். என்ன? சரிக்கா, உங்களுக்கு எப்படி வசதி அப்படி எடுத்துட்டு போங்க. ஆனா ஒன்னும் எடுக்காம மட்டும் போயிடாது என்ன? சே நீ இவ்வளவு தூரம் சொல்ல மட்டும் எடுக்காம போக நான் எடுத்துக்கிடுவேன். சரி அப்ப நீ போய் வந்தவள வான்னு கேளு. நான் ஒரு சம்பளம் என்னத்துன்னு தேடி அதுல கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு வாரேன். சரிக்கா. எப்பா அப்பா என்ன அழகா மணக்குது. பேச்சு முன்ன பின்ன இருந்தாலும் குழம்பு கறியெல்லாம் நல்லா ருசியா வச்சிருக்கா. இன்னைக்கு ஒரு புடி நல்ல பெரிய சம்பளத்தை ஊத்திட்டு போயிடணும். கோழிக்கறி குருமா, அதை கொண்டுகிட்டு போக போறேன் வேகமா. சாந்தி இன்னையும் பாத்துக்கிட்டு இருக்க, பெரிய சம்பளமா தூக்கு. சம்பளம் எங்க இருக்குன்னு பாப்போம். இங்க இருக்கு. ஐ அங்க இருக்கு. எம்மா 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 உனக்கு என்னம்மா ஆச்சு? எம்மா எம்மா ஏடி மறுபடியும் முட்டிராத. எம்மா நான் முட்டி அழுததே நீ இப்படி கிடைக்கேன்னு தானம்மா. உனக்கு எப்படிம்மா இப்படி ஆச்சு? யார் உன்னை முட்டி அழ வேண்டாம்னு சொன்னா? எந்த காலில் அடிபட்டிருக்கோ அந்த காலிலே முட்டிக்கிட்டு கிடக்கட்டி வலிக்கு. யாத்தே ஆமா, உணர்ச்சி விஷயத்துல முட்டி அழுதுன்னு அடிபட்ட காலிலே முட்டிட்டேனே. இவன் ஆர்வக்குள்ளாருக்கு ஒரு அளவே கிடையாது. விட்டா முட்டி கெட்டுப்பட்ட மாவு கட்ட ஊத்துட்டுருப்பா போல. சாரிம்மா, தெரியாம முட்டிட்டேன். பரவாயில்ல மக்களே. ஐயா மருமனே வாங்க. வாங்க தம்பி. வாரம் வாரம்க்கா. அத்துக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? கேட்ட உடனே எல்லாம் ஒடியாரோ 2 பேரும். தம்பி ஒரு நாள் ஒரு ரேஷன் கடைக்கு போனது இல்ல. இந்த தடவை 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னதும் அந்த ரூபாய் அமுக்கிறக்காண்டி என்கிட்ட ரேஷன் கடை பிடிக்கிட்டு போனாவோ. கடைசி இப்போ அடிபட்டு கிடக்காவோ. நான் போகும்போதே சொன்னேன் வேண்டாம் தான், நானே போய் வாங்கிக்கிடுதம்னு. அவோ கேட்காம 3000 ரூபாய் தர, அதை நான் தான் வாங்கணும்னு என்கிட்ட சண்டை போட்டு பிடிக்கிட்டு போனாவோ. கடைசி இப்போ 30,000 ரூபாய் செலவோ 3 லட்ச ரூபாய் செலவோ இழுத்து விட்டாச்சு. மைனியா, உங்களுக்கு எங்க அம்மா கீழே விழுந்தது கவலையா இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு ரூபா போறதான் கஷ்டமா இருக்கு என்ன? மீனா எதுக்கு இப்போ கத்துத? வேற என்ன, எங்க அம்மா கீழே விழுந்துட்டான்னு கவலையில பேச மாதிரியா இருக்கு. ரூபா செலவழிதான் கவலையில பேச மாதிரி தான் இருக்கு. சரி, அவோ பக்கத்து கஷ்டத்தை அவ சொல்லுதாவோ. நீங்க என்கிட்ட தேவையில்லாம ரேஷன் கடை கூட்டத்துக்கெல்லாம் போறிய. 3000 ரூபாங்கிறது என்ன பெரிய விஷயமா? காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். உடம்புக்கு எதுவும் ஆச்சுன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் எலும்பெல்லாம் முறிஞ்சா திரும்ப சேரதுக்கு என்ன பாடுபடணும் தெரியுமா? இப்படி எதையும் யோசிக்காம இந்த நிலைமையில இருக்கீலத்த. மாப்பிள்ள வாங்க. மீனா வாமா. ஆமத்தான் வாரம். என்ன கெட்டுலாம் பெருசா போட்டிருக்காங்களா? சீக்கிரம் சரியாயிருந்தாங்களா? இப்படி ரொம்ப மோசமாவல மாப்பிள்ள. ஒரு வாரம் வரைக்கும் தான் கெட்டு போட சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மைக்கு வேதனை தான் அதிகமா இருக்குங்க.
இருக்கும்ல தான், ஏற்கனவே அவ வயசுக்கு முட்டு தேய்மானம்லாம் வந்திருக்கும். மேற்கொண்டு காலில் முறிவு பிரச்சனைலாம் வந்தா தாங்க முடியுமா? அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு கூட்டத்துக்குள்ள எல்லாம் போறீங்க அப்படின்னு. என்ன செய்ய மாப்பிள்ள, சொன்னா கேட்கறது கிடையாது. கடைசி அவ அப்படி இருக்குது, எனக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, போனது போகட்டும். இன்னும் ஒரு வாரத்துலயாவது கெட்ட ஒத்துலாம் இருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்கிடுங்க. இதை விட மோசமா இருந்தா இன்னும் கஷ்டம். என்ன அம்மையா ஆஸ்பத்திரியிலே வச்சு பார்த்துக்கலாம்ல அண்ணே. அங்கேயாவது அப்பப்போ 2-3 குளுக்கோஸ் போடுவாங்க, நர்ஸுக்காரி அப்பப்போ வந்து பார்த்துக்கிடாவோ. இங்கே அந்த அளவுக்கு பார்க்க ஆள் கிடையாதுல. ரொம்ப செலவாயிரணும் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டியோ? என்ன மீனா இப்படி பேசுத? அண்ணன் எப்படி நினைப்பனா, அம்மா தான் ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டேன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா, அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். காசை பத்தி எல்லாம் அம்மா விஷயத்துல நான் நினைப்பனா சொல்லு? ஆமா மீனா, அத்தான் அப்படி ரூபான்னு நினைக்கவோல, நீ என்ன இப்படி பேசிட்டா போல? இல்லைங்க, எங்கள் அம்மா காலில் இவ்வளோ பெரிய கெட்டு போட்டிருக்கு. ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா இன்னும் நல்லா பார்க்கலாம்ல, அதான் கேட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தே ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா தான் ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருப்பாங்கல்ல மீனா. அவங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுனால தானே அத்தான் கூட்டு வந்திருக்காவோ. இதுல இருந்தே பிரச்சனை பெருசா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அத்தைக்கு வீட்டுல இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே பண்றதுதான் நல்லது. ஏங்க அம்மா அவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம என்ன செலவழிக்காமலா இருக்கோம்? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ரூபா செலவழிக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நீங்க ஒரு செலவும் பண்ணதே இல்லையோ? விடு சின்ன பொண்ணு, அவ பாசத்துல தானே அப்படி பேசுதா. பாசத்துல பேசல, துமுறுல பேசுதா. என்னமோ நம்ம தான் உங்க அம்மாவுக்கு ரூபா செலவழிக்க கூடாதுன்னு வீட்டுல கொண்டு வந்து போட்ட மாதிரிலாம் பேசுதா. சரி, என்னத்தையும் சொல்லிட்டு போறான்னு வீடு, சண்டை எதுவும் போட்டுறாதிய. பிறகு எங்க அம்மாவுக்கு கிதியிலன்னு பார்க்க வந்தேன், அந்த நேரத்துல கூட சண்டை போடுதாங்க போறா. ஆமா, நான் தானே தினம் சண்டை போட்டு கிடக்கேன் அவட்ட. நீங்க தானே அமைதியா இருக்கவனையும் இருக்க விடாம வாயை புடுங்குதியே. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு சின்ன பொண்ணு. அம்மா சோறு பொங்கிட்டியா? அவ வந்துட்டாவுல, சாப்பாடு வைக்கணும்லா? பொங்கிருக்கேன். அம்மா அவளுக்கு காலையிலேயே நீங்க போன் போட்டு சொல்லியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லலாம்லா? ஏன்? ஏன் ஓன்னா குழம்பு அதுக்கு தக்கன கூட வச்சிருப்போம்ல. சோறும் குழம்பு இப்போ குறையாதான் இருக்கு. சரியா வருமோ என்னமோ தெரியல. சரி, முதல்ல அவளுக்கு பரிமாறி சின்ன பொண்ணு. அவளுக்கு போக நம்ம மிச்சம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டா மறுபடியும் பொங்கிக்கிடலாம்ல. ஆமா, 7 தடவை பொங்குதாவே. நான் சொல்லணும் தான் நினைச்சேன், போன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். எந்நேரமும் போன தானே. உயிரோட இருந்தா போனோட இருக்கிய, இல்லாட்டி போனை வச்சுட்டு செத்தவங்க கணக்கா தூங்கிருதிய. தலை எழுத்தேன்னு வாழ வேண்டியிருக்கு. சரி, கோவப்படாதம்மா, இருக்க சாப்பாடை எடுத்து வை. வந்தவோ சாப்பிடட்டும் முதல்ல. போறேன், சாப்பிட வர சொல்லுங்க. நீ போய் எடுத்து வை, நான் கூப்பிடுதேன். மாப்பிள்ள, என்னத்தான்? சாப்பிட வாங்க, நேரம் ஆயிட்டலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே தான், பசிக்கல. ஐயா சாப்பிடுங்க, நேராவதுல எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிய, சாப்பிடுங்க. ஆமாங்க, எனக்கும் வயிறு பசிக்கி. ஏன் மீனா, அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு ஒரே ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருந்த. இப்ப சாப்பாடுன்னு சொன்னவும் பசி வந்துட்டுன்னா உனக்கு? நான் நல்லா சாப்பிட்டு இருந்தா தானே எங்க அம்மாவை நான் பாத்துக்கிட முடியும். அப்போ உங்க அம்மா முதல்ல சாப்பிடணும்ல, அவளுக்கு முதல்ல சாப்பாடு வச்சு கொடு. ஐயா நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இப்பதான் கோழிக்காடு சூப்புன்னு தந்தா அதை குடிச்சேன், அதே கப்புன்னு இருக்கு. என் மாவா பசி தாங்க மாட்டாயா, 2 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. அது சரி, உங்க மவளுக்கு யார் எப்படி இருந்தாலும் டயத்துக்கு சாப்பாடு வேணும்னா அதானே முக்கியம், நேரத்துக்கு சாப்பிட்டா தானே உங்களையும் பாத்துக்கிடுவா எங்களையும் பாத்துக்கிடுவா. அது சரி, நீங்க உங்க மவளை விட்டு கொடுப்பீங்களா? சரி வா மீனா, போய் சாப்பிடுவோம். சரி எம்மா, நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு சோறு வச்சு கொண்டாரேன், சாப்பிடுன்னு. சரி மக்களே, நீ பொறுமையா சாப்பிட்டுட்டு கொண்டு வா, எனக்கு இப்போ பசியே இல்லை. சரி, எங்க வாங்க போவோம். எப்ப பார்த்தாலும் அன்னக்காரனுக்கு செலவுல தூடுறதே வேலை. திமிரு பிடிச்சவளுக்கு நம்ம கையால சோறு பொங்கி வேற தட்டணும். குழம்பு சட்டி இதில் தான் இருந்தது, காங்கல இங்கதான் தூக்கி வச்சிருக்கா. 4 மணிக்கு நின்றுது ஆளக்கானும். குழம்பு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போல. சரி, அவ வீட்லயே அந்த அண்ணன் வந்திருக்கும், சாப்பாடு வைக்கணும்ல. சோத்தை கொண்டு வைப்போம். 4 மணிக்கு குழம்புல மல்லியில எல்லாம் போட்டுச்சான்னு தெரியலையே. ஏம்மா இது என்னது? சட்டி நிரம்ப குழம்பு வச்சிருந்தேனே, காச்சட்டி குழம்பு தான் கிடக்கு. சொல்ல போனா சட்டியே பாதியே காங்கல. ஆனா நாசமா போற 4 மணி கூடியே கெடுத்துடுதே. இப்ப மறுபடியும் குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு முடியாது. கறி இருந்தா தானே வைக்க. இப்ப இதை பார்த்துட்டு என் வீட்டுல உள்ளவர் வேற கத்துவார. சின்ன பொண்ணு, யாத்தே வந்துட்டாரா, என்ன செய்வேன்? 4 மணி பாதி குழம்பு ஊத்திட்டு போயிட்டுன்னு சொன்னா என்ன நினைப்பாரோ தெரியலையே. இவட்டானா அதை சொல்லக்கூடாது, வேற ஏதாவது வழியை பார்ப்போம். என்னங்க? சீக்கிரம் குழம்பெல்லாம் எடுத்துட்டு வா, 2 பேரும் உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு ரொம்ப நேரமா. வாருங்க. அப்புறம் எங்க நீங்க வாங்கி கொடுத்த கறியில ஒரே கொழுப்பு கெட்டேலா? நான் என்ன மட்டனா எடுத்துட்டு வந்தேன், நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் போது அதுல ரொம்ப கொழுப்பு இருந்த மாதிரி தெரியலையே. யாரு கண்டா அது ரொம்ப கொழுப்பு எடுத்த கோழி போல. அதான் அம்புட்டுக்கான கொழுப்பா இருந்தது. ஒரு வழியா வெட்டி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு தனி கறியை தான் வச்சிருக்கேன், அதனால குறையாத்தான் இருக்கு. நம்ம 5 பேர் கூடவா இருக்காது? இருக்கும், ஆனா கொஞ்சம் குறையாத்தான் இருக்கும். அதனால ரசம் வச்சிருக்கேன். ரசத்தை ஊத்தி பக்கத்துல தான் கறியை வைக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம் சின்ன பொண்ணு. என்ன சொன்னவனே சரின்ட்டாரு. இந்த ஆள் தான் கறியை பார்த்து வாங்கிட்டு வந்தாரு. நம்ம சொன்னவனே சரின்ட்டாரு. எப்படியோ நம்ம கதை ஒப்பேர்னா சரிதான். சரிங்க, நீங்க அந்த குழம்பு சட்டி தூக்கிட்டு போங்க, நான் ரசத்தை கொண்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டு போறார.
ஆத்தாக்கறி தான் படா படுத்துதா. நம்மளாவது இந்த ஆளு நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்படித்தான் நினைக்கும். சில நேரம் இவரும் அவன் ஆத்தா கூட சேர்ந்துட்டு ஆடுத ஆட்டத்துல தான் நம்மளும் ராட்சசியா மாற வேண்டியிருக்கு. இந்த ஆளுக்கு நாட்டுக்கோழி குழம்புனா நல்லா பிடிக்குமே, நிறைய ஊற்றி சாப்பிடுவாரு. அவர்கிட்ட நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிடுவோமா, இல்லாட்டா நமக்கு வைக்காம பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே செய்வோம். சரி, பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ரசத்தை எடுத்து சூடு பண்ணுவோம். சின்ன பொண்ணு ரசத்தை கொண்டா. என்ன அதுக்குள்ள வந்துட்டிய? ஆமா, வச்சுட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ரசத்தை யாத்தே டக்குன்னு என்ன சொல்லுன்னு தெரியலையே. நீங்க கொண்டு போனா வேகமா கொண்டு போவியா? ரசம் அலம்பும் போது கீழே சிந்திரும். நான் கொண்டு வரேன், போங்க கொண்டாரேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பிற எங்க? என்ன சின்ன பொண்ணு? எனக்கு காலையிலேயே சரியா சாப்பிடலையா, வயிறு பசியா இருந்தது. கொஞ்சம் சுவாறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அதனால எனக்கெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்க உங்க அம்மா தங்கச்சி மாப்பிள்ள மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, சரியா? நீ முன்னாடியே சாப்பிட்டு இப்ப நேரா இருக்கும்ல, கூட ஒரு உண்டை எங்க கூட உட்காந்து சாப்பிடேன். ஏண்டாங்க, எனக்கு அடுப்புலயே ரொம்ப நேரம் நின்ன மாதிரி இருக்கு. சாப்பிடவே பிடிக்கல, தான் கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். இனி நீங்க சாப்பிட்டுக்கிடுங்க. என்ன எனக்கெல்லாம் வைக்க வேண்டாம். சரி, கொஞ்சம் மிச்சம் இருக்கும்னு தான் நினைக்கேன். பார்க்க என்ன ஏதுன்னு. சரிங்க, நீங்க போங்க. நான் ரசம் தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டா. எப்பாடா, சாதாரணமா பிளான் போட்டு போய் சொல்லணும்னு நினைச்சோம்னா நமக்கு ஒன்றும் வர மாட்டுக்கு. ஆன் த ஸ்பாட்ல என்ன ப்ராடெல்லாம் வருது நமக்கு. சரி, சீக்கிரம் ரசத்தை சூடு பண்ணி கொடுப்போம். அவளே என்னென்ன ஊற்றி தின்னுட்டு போட்டோம். நம்ம கொடுத்துட்டு அப்படியே சரசக்கா வீட்டுக்கு போயிடணும். அவள் வீட்டில் என்னத்தையாவது பழையச்சோறு இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடணும். வயிறு வேற பசிக்கு. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மறுபடியும் கூட்டிட்டா 100 200ன்னு குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாணிக்கு ஒரு 10,000 8,000த்துக்காவது வந்துரும்லான்னு நினைச்சேன். மறுபடியும் கூட்டிட்டே கழுது இந்த 13 14 15 தான் நிற்கும் போலயே. சே, 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நம்மலாம் எப்படித்தான் பிள்ளைகளை கரை சேர்க்க போறோமோ தெரியல. எத்தனையை தான் பார்க்க, வீடு கட்டின லோனை கட்டவா, பிள்ளைகளை படிக்க வைக்கவா, பிள்ளைக்கு நகை சேர்க்கவா. அதுக்குள்ள கட்டி கொடுத்ததோட முடியுது. அடுத்து கட்டி கொடுத்த கையோட அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு என்னன்னு இருக்கு அதையும் சேர்க்கணும். இப்படி தங்க விலை ஏறிக்கிட்டே போத கடவுளே. பொட்ட பிள்ளைய வச்சிருக்கவோ கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருக்க முடியும் போலயே. சரசக்கா, வா சின்ன பொண்ணு. என்னக்கா என்னைதியா? இருக்கேன் சின்ன பொண்ணு. ஏம்க்கா குரல் உள்ள நிக்கி போகுது? எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, தங்க விலைய பத்தியா? என்ன விலை கூடுது. சரசக்கா, இங்கதான் இருக்கோம். வாலட்சுமி சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கியோ? ஏக்கா, எனக்கு உங்களை இந்த மாதிரி பப்பாளி காயோட பார்க்கையில ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டாக்கா? கவிதையா? ஆமாக்கா, சொல்லட்டுமா? நீ கவிதையெல்லாம் எழுதுவியா சின்ன பொண்ணு? அது எனக்கா தோணுச்சுன்னா எழுதுவோம்க்கா. இப்போ உங்களை பார்க்கல எனக்கு சொல்லணும் போல இருக்கு. அப்படியா, சொல்லு கேப்போம். ஒரு கத்தரிக்காயே கையில் பப்பாளி காயை தூக்கி வருகிறதே. இதான் உங்க ஊர்ல கவிதையோ? ஆமாக்கா, நல்லா இருக்கா? ஓ, மோர மாதிரியே இருக்கு. அவ்வளோ அழகாவா இருக்கு. அவ்வளோ அழகாவா? உன் வீட்டுல கண்ணாடியை பார்த்ததே இல்லையோ? நான் கத்தரிக்கானா நீ முருங்கக்கா. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். நான்லாம் உங்களை மாதிரி கோவமே பட மாட்டேனே. எனக்கு ரோசமான சூடு சொரணை இருக்கு. சொன்ன உடனே கோவம் வருது. உனக்கு அதெல்லாம் இருந்தா தானே? உங்ககிட்ட எங்கக்கா இருக்கு? உன்கிட்ட தான் கிடையாது. எனக்கெல்லாம் ரோசமானவெல்லாம் எல்லாம் இருக்கு. எங்க காட்டுங்க பாப்போம். காட்ட முடியல, அப்போ உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏப்பே, நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு உன்ட்ட பேசுறேன் பாரு. சரசக்கா, இதை எங்கக்கா வைக்க? இங்கட வைய லட்சுமி, நான் எந்திக்கும் போது எடுத்துக்கிடுதேன். சரிக்கா. சரிக்கா, நான் வாரேன். இதே லட்சுமி, ஏன் வந்த உடனே போறேன்? இப்பதான் வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல? முடிஞ்சிட்டுக்கா. இங்க இருந்தா இவன் என் வாயை பிடிங்கிட்டு ஏதாவது என்கிட்ட இம்சை பண்ணிக்கிட்டே கிடப்பா. அதான் போறேன். லட்சுமி அக்கா, விளையாட்டுக்கு தானே பேசுனேன், இருங்கக்கா. நான் இருப்பேன். ஏதாவது ஏனைக்கு ஒண்ணா பேசிக்கிட்டு தானே போயிருவேன் பார்த்துக்கோ. சரி, ஒன்றும் சொல்ல மாட்டேன், உட்காருங்க. நீங்க எங்க ஒரு மாதிரி இருக்கிய? ஒன்னும் இல்ல லட்சுமி, இந்த தங்க விலைய பத்தியா? என்ன விலையாருது? ஒரு வருஷத்துக்குள்ள நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிட்ட லட்சுமி. ஆமாக்கா, சமம் ஒரேடியா தான் கூட்டிட்டு அடக்கானுங்க. பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம் லட்சுமி? தங்க விலை போற பக்க பார்த்தா ஒரு கிராம் எடுக்க கூட நமக்கு முடியாது போலயே. நானும் இப்படிதான்க்கா ஒரு வாரமா மண்டையை குழப்பிக்கிட்டே கிடந்தேன். தங்க விலை கூடுதேன்னுக்கிட்டு அடுத்து பார்த்தேன். கழுத நம்ம இதை கவலைப்பட்டாக்கள குறையவா போகுதுன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். நம்ம என்ன செய்ய முடியும்? அதை சொல்லு. இதுல இன்னொரு வைத்தறிச்சு எனக்கு என்னன்னா, போன வருஷமா நகை இந்த அளவுக்கு உயரலை பத்தியா? 100 200 என்னமோ கூடிச்சு குறைஞ்சிச்சு. ஒரு 5000த்துக்குள்ளதான் இருந்தது. அப்ப என் கையில கொஞ்சம் ரூபா இருந்தது பார்த்துக்கோ. ஒரு 2-3 லட்சத்துக்கிட்ட சீட் எடுத்த பணம் வச்சிருந்தேன். அதுல நகை எடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்க்க என் வீட்டுக்கார தங்கச்சிக்காரிக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லி புசுக்குன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. அன்னைக்கே நான் நினைச்ச மாதிரி நகை எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு 5-6 பவுன் இதுல எடுத்துருக்கலாம்ல லட்சுமி? ஆமா, அழகா எடுத்துருக்கலாமே. யோசிக்காம அவ கேட்டது என் தங்கச்சிக்கு கொடுன்னு பிடுங்கி கொடுத்துட்டாரு பார்த்துக்கோ. அன்னைக்கே எடுத்திருந்தோம்னா 5-6 பவுன் தங்கமா எடுத்துருக்கலாம். இன்னைக்கு 2 பவுன் கூட எடுக்க முடியாது 3 லட்சத்தை வச்சு. இப்படி நமக்கு வாச்சதெல்லாம் விட்டுட்டு இப்படி இருக்கமேனு வைத்தறிச்சலா இருக்கு லட்சுமி. அந்த அண்ணன் கொடுக்க சொன்னாலும் நீங்க ஏன்கா குடிக்கிய? என்ன செய்ய? நம்ம கையில ரூபா இருக்குன்னா தான் அதை எந்த வகையில புடுங்கலாம் தானே பார்க்கவோ. வீட்டு ஆம்பளையாலே பொட்டப்பிள்ள இருக்கு, அதுக்கு சேர்க்கணும்னா என்ன இருக்க அவளுக்கு? அக்கா தங்கச்சிகளுக்கு செய்ததான் குருவா போயிருது அவளுக்கு. நீங்க அப்படின்னாலும் ஒரு விஷயம் பண்ணிருக்கணும்க்கா. அந்த அண்ணன்கிட்ட சொல்லினாலும் நம்ம நகையை வாங்குவோம். வாங்கிட்டு அதை அடமான வச்சு உங்க தங்கச்சிட்ட கொடுப்போம். உங்க தங்கச்சி நமக்கு அப்படியே நகையை திருப்பி தரட்டும்னு சொல்லி அப்படி செஞ்சிருக்கணும். அதையாவது செஞ்சோம் இல்லையா லட்சுமி? நகைக்கு நகையாயிருக்கும் வச்சு கொடுத்தாலும் அவ அதுக்கப்புறம் மீட்டு தந்திருப்பா. 2 கட்டானா ரூபாயை கொடுத்துட்டு இன்னைக்கெல்லாம் யோசிக்கேன். மனசுக்கு சங்கடமா இருக்கு லட்சுமி. நம்மள ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டானா, மதி இல்லாம பழைக்க வச்சுட்டானேன்னு. ஒரு கிராம் 15,000 கிட்ட வந்துட்டோம்மா.
ஆமா, ஒவ்வொரு பயலுக்கு சம்பளமே மாசம் 10,000 தான். 1 கிராம் தங்கம் ஒரு மாசம் சம்பளத்தை விட அதிகமா இருக்கு. என்னன்னு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் நகையை போட்டு கட்டி கொடுக்க போறோமோ தெரியலக்கா. ஏக்கா ஏன் இவ்வளவு வருத்தப்படுதிய? வேற என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்ம பாட்டுக்கு நம்ம புலம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு. காசு பணம் உள்ள ஒண்ணா ஏறினாலும் கவலைப்பட வேண்டாம், இறங்கினாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நிலைமை அப்படியா இருக்கு. என்ன நீ ஒரு 10,000 8,000 வரும்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு, அது கூட வரமாட்டுக்க. நாளைக்கெல்லாம் உனக்கு புள்ள குட்டி பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும், பொட்டை பிள்ளை பிறந்துடக்கூடாது. ஏக்கா ஏன் ஒரு நகை நட்டு கண்டியாக்கா பொம்பளை பிள்ளைய வேண்டாம்னு நினைக்கிய? வேற அதுகளுக்கு நகை நட்டு சேர்த்து கட்டி கொடுத்தா தானே அதுவும் மதிப்பா வாழும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு 1 கிராம் 30,000 40,000 விற்கும் போலையம்மா. ஏக்கா பொம்பளை பிள்ளைல நகை போட்டு கெட்டி கொடுக்கறது மீனுன்னு நினைக்காதியக்கா. அதுவளை நல்லா படிக்க வைங்க, அது எதிர்காலத்துக்கு அதே போதும். நீ வேற சின்ன பொண்ணு, எவ்வளவுதான் நம்ம படிக்க வச்சாலும் சரி, எம்புட்டு நகை போடுறவங்க வச்சுதான் பொட்டை பிள்ளைக்கு மதிப்பு. கலெக்டருக்கே படிச்ச பிள்ளையா இருந்தாலும் சரி, கெட்டி கொடுக்கும்போது நகை போடாம கெட்டி கொடுக்க முடியாது. அப்படி கெட்டி கொடுத்தா காலத்துக்கு நம்ம பிள்ளைய ஒண்ணுமில்லாம வந்தவான்னு சொல்லி சொல்லியே சாவடிப்பாள்வோம். ஏக்கா பிள்ளைல நல்லா படிக்க வச்சு தைரியமான பிள்ளைல வளர்த்து ஆளாக்குங்கக்கா. நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கறதும் போடாம கட்டி கொடுக்கறதும் தாய் தாப்பம் உரிமைன்னு கொண்டு வாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்கிறதுக்கு செலவு பண்ணி வளர்த்து ஆளாக்கி ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும். அந்த பிள்ளையிலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையும் செய்துவோ, 10 குறைக்கு வீட்டில் இருக்கவோ சும்மா இருக்கேன்னு சொல்ல உள்ளங்க கட்டி. இப்போ 100க்கு 70% வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு பிள்ளைகள். எந்த பிள்ளை இப்போ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு? வீட்டு வேலை செய்யறதும் இல்லாமல் வெளியிலையும் போய் வேலை பார்த்துட்டு வருதுவோ பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு. படித்த பிள்ளைகளும் மட்டும் இல்லை, படித்த பிள்ளைகளும் படிக்காத பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் இப்போ வீட்டு வேலையும் பார்த்து வெளி வேலையும் பார்க்குவோம். அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் நம்ம வளர்த்து ஆளாக்கின பிள்ளை இன்னொருத்தர் வீட்டில் போய் மாடா உழைச்சி போடுது. வேலைக்கு வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் அப்படின்னாலுமே தான் கொஞ்சம் நெஞ்ச வேலையாக இருக்குது வீட்டில். அத்தனை பாடும் பார்க்கணும், மேற்கொண்டு இவ்வளோகான நகையை அள்ளி போட்டு கட்டி கொடுக்கணும்னா என்னக்கா நியாயம் இது? இனியாவது இதை மாற்றுங்க. பிள்ளைகளை கட்டி கொடுக்கப்போ அதுவும் வேலை பார்க்கறதுக்கு அதுவாக ஒரு கிரைண்டரோ மிக்சியோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கட்டி கொடுங்க. இந்த நகையை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா வெட்டி பந்தா ஒரு இடத்துக்கு போய் அதை போட்டுட்டு போனால் அந்த அன்னைக்கு எல்லாரும் ஆணு பார்க்கணும். அதுக்காண்டி மருமகளுக்கு இவ்வளோகான நகை போட்டு வந்தானு பெருமை பீத்தனா உன் மாமியாளுக்கு. அதுக்காண்டி தான் போடுதாவோ. எதுக்கு அந்த பந்தா? இதில் நீங்கள் சொல்லுதில்ல காசு பணம் வச்சிருக்கவோ தான் நிறைய நகை வச்சிருக்கணும். அப்படி பணம் காசு வச்சிருக்கவளோ ஒரு இடத்துக்கு நகை போட்டே வர மாட்டேக்கா, சிம்பிளாக வரா. நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கவோ தான் கடை வாங்கி கூட நகையை வாங்கி அதை போட்டுட்டு வரணுமே நம்ம நினைக்கும். எதுக்கு? நம்ம மேலே பாசம் வச்சிருக்கவோ நம்ம நகை போட்டு போனால் தான் நம்மள மதிப்பாவளா? எத்தனை வீட்டில் நானும் பார்த்துட்டேன், ஒரு 2 செயின் 3 செயின் இருக்குன்னு அது மொத்தத்தையும் போட்டு வந்து கல்யாண வீட்டில் நின்னாதான் அவளுக்கு வந்துட்டு போன மாதிரியே இருக்கு. ஒவ்வொருத்தி 10 வெட்டி 12 வெட்டிக்கு விட்டு வீடு வாசம் வச்சிருக்கா, பார்த்தா ஒத்த செயினோட சிம்பிளாக வந்துட்டு போறாள். இப்போ அதான் நீட்டுன்னு ஆயிப்போச்சு. வேற எதுக்கு நகை நட்டு அம்பிட்டுக்கான்னு போட்டு விடுதிய? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சின்ன பொண்ணு. ஒருவேளை உன் பிள்ளை குட்டியெல்லாம் கல்யாணம் முடிக்க நேரத்துக்கு நீ சொல்றது வழக்கம் வருதோ என்னமோ தெரியல. ஆனா எங்க காலத்துக்கு நாங்க கண்ணு முடித்த வரைக்கும் கண்டிப்பா அப்படி காலம் வரப்போறது இல்ல. என்ன ஆனாலும் பிள்ளைகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தா ஆகணும். தங்க மேல போற போக்க பார்த்தா வீடு வாசல வித்து தான் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கணும் போலயே. இப்படிதான் பேசாதேங்குது. அந்த பிள்ளைல கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நீங்களும் அந்த அண்ணன் எங்க போயிருப்பிய? முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைல பாருங்கக்கா. முடியாத பட்சத்துல இவ்வளவுதான் எங்க பிள்ளைக்கு செய்ய முடியும்னு சொல்லி கட்டி கொடுங்க. நகை நட்டுக்கு அதிகமா ஆசைப்படுற குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கறதும் டேஞ்சர் தான். நம்மள மாதிரியே நல்ல குடும்பம் நமக்கு அமையாமலா போயிரும். இப்போ நம்ம லட்சுமி அக்காவே எடுத்துக்கிடுங்களேன். அவன் அவனுக்கு கிருஷ்ணாக்கு பொண்ணு பார்க்கத்தான் செய்தாவோ. என்ன நினைச்சு பார்க்காவோ? நல்ல பிள்ளையா கிடைச்சா போதும் தான் நினைக்காவோ. நல்ல நிறைய நகை வேணும் பணம் வேணும்னா நினைக்காவோ. இப்படி நம்மள மாதிரி உள்ள குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குக்கா. அந்த மாதிரி குடும்பங்கள்ல இருந்து பொண்ணு கட்டு வரும்போது நீங்க பிள்ளைல கட்டி கொடுக்கலாம். கண்டிப்பா நல்ல குடும்பத்துல உள்ளவங்க நமக்கு பிள்ளை நல்ல பிள்ளையா கிடைச்சா போதும் தான் நினைப்பாங்களே தவிர கொள்ளையத்தை நகை நட்டு வேணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சம்பந்தம் அமையணும் கடவுளை வேண்டிக்கிடுங்க. அப்படிப்பட்ட சம்பந்தக்காரவோ பெரிய பந்தாக்காரவளவோ கார் பங்களாவோ வச்சிருக்க மாட்டாவோ. நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக தான் இருப்போம். அப்படி இடத்துக்கு பிள்ளை போச்சு அப்படின்னா நிம்மதியாக வாழும். பணக்கார குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கணும்னா பணத்தையும் அள்ளி போட்டு தான் கட்டி கொடுக்கணும். போனாலும் நம்ம பிள்ளையே மதிக்க மாட்டாவோ, நிம்மதியாகவும் இருக்காது. அந்த மாதிரி யோசிக்கிறதை விட்டுட்டு வீட்டை வித்து நகை வாங்க போறேன், காட்டை வித்து நகை வாங்க போறேன்னு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கியே. என்னமோ போ சின்ன பொண்ணு, நம்மளும் பெரிய பணக்காரவளா மாட மாளிகையா கட்டி இருக்கணும்னு நினைக்கல. ஏதோ கொஞ்சம் கடன் இல்லாத வாழ்க்கை அமைஞ்சா போதும் கடவுளேன்னு தான் கேட்கும். அது கூட நமக்கு அமைய மாட்டுக்கு பத்தியா? ஆமா பத்திலக்கா. என்ன 2 பேரும் சோக கீதம் பாடிட்டு இப்படியே உட்காந்துருக்காவ. நம்மளே வயிறு பசிக்கின்னு வந்தோம். எப்பவும் இங்கே வந்தா சாப்பிடுதியான்னு 100 மட்டும் சரசக்கா கேட்பாவ. இன்னைக்கு ஒரு வாரத்தை கூட கேட்க மாட்டேக்காவல. பெசாட்டி வீட்டில் குக்கரில் கொஞ்சம் சோறு வச்சு தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டாது வந்திருக்கலாமோ. அவள் சாப்பிடுன்னு சொல்லியில கேட்டு வாங்கி திங்கிறதுக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ நம்மளா கேட்கறதுக்கு கூச்சமா இருக்க. சரி நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம். ஒரு தயிர் பாக்கெட்டை கடையில் வாங்கிட்டு போய் குக்கரில் 1 கிளாஸ் அரிசியை வச்சு தயிரை ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம். ராத்திரிக்கு பிற பார்த்துக்கிடுது. இப்போ கடையும் அடைச்சிருப்பானே, தயிர் எங்கன குடி போய் வாங்க. சரசக்கா ஏப்பா எல்லாரும் இங்கதான் இருக்கே போல் இருக்கு. ஆமா சந்தி வா. என்னக்கா பப்பாளிக்காயா நல்லா இருக்க? கூட்டம் இல்ல பொரியல வச்சா சும்மா ஜம்முன்னு இருக்குமே. 4 மணி நல்லா கோழி குழம்பு ஊற்றி தின்னுட்டு தெம்பா வந்து பேசுது. செஞ்ச நம்ம வயிறு பட்னியோட வந்து உட்காந்துருக்கோம். இதை எப்படி சொல்லவா என்ன செய்ய? பாதி குழம்பு தூக்கிட்டு போயிடுதுன்னு. வேண்டாம், அது வேற கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டான்னு சண்டைக்கு வந்துடும். சரசக்கா யார்ட்ட வாங்கினிய? நான் தான் கொண்டு வந்தேன் சாந்தி. அப்படியாக்கா எனக்கு கொஞ்சம் தரலாம்ல? அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கிய? 2 தான் கிடைச்சது சாந்தி. அன்னைக்கு எங்க வீட்டுல 2 போட்டு குழம்பு கறி வச்சுட்டேன். அதான் அன்னைக்கு சரசக்கா கொடுப்போமேன்னு கொண்டு வந்தேன். அடுத்த தடவை கிடைக்கல உனக்கு கொண்டாரேன்னு. ஏக்கா 2 இருக்குல்லக்கா, 1 அவ வச்சுக்கிட்டு 1 நான் எடுத்துட்டு போறேன்னு. சரி சாந்தி கொண்டு போ.
என்ன சின்ன பொண்ணு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச கோழி குழம்பு எப்படி இருந்ததா? உன் நாத்தனக்காரி என்னமோ சொன்னாலா? ஆ, அவ சொல்றது இருக்கட்டும். நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டீல, நல்லா இருந்ததா எப்படி? அதை ஏன் கேட்க, நல்ல மிளகு தூக்கலா போட்டு வேற மசாலா அரைச்சிருந்தியா, நல்லா சூப்பரா இருந்து பாத்துக்கோ. என் வீட்டுக்காரலாம் நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்டாரு. அது சரி. ஏக்கா விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அவன் மாமியா கீழே வந்துட்டு நீங்க பாத்துட்டு வந்துட்டீல்ல, அடுத்து பாத்தி அப்படின்னா அவ புருஷன் திடீர்னு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு குழம்பு கை வைக்க சொல்லிட்டான் இவளை. பிறகு இவ ஒத்தையில என்னன்னு வைக்கன்னு ஒரே மலைஞ்சுக்கிட்டு வந்தா. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு பிறக்கி கொடுத்து அவளை வைக்க சொன்னேன். என் கைனால உள்ளி உரிச்சு என் கைனால இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் அரைச்சு கொடுத்ததுனாலே என்னமோ அண்ணா ருசியா இருந்ததுக்க. நீ வேலையும் செஞ்சுட்டு குழம்பு தூக்கிட்டு போயிட்டியோ? நானா ஒண்ணு தூக்கிட்டு போலக்க, சின்ன பொண்ணு தான் சொன்னா இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு வெறுங்க ஏற போனா எனக்கு சங்கடமா இருக்கும்க்கா, நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படின்னா அதான் எள்ளு போல எடுத்துட்டு போனேன். எது எள்ளு போலையா? வச்ச குழம்புல பாதியை ஊத்திட்டு போயிருக்கேன் நாலுமடி. அங்க எனக்கே திங்கிறதுக்கு குழம்பு இல்ல, சாப்பிடாம வந்து உட்காந்துருக்கேன். எள்ளு போலலாம் எடுத்துட்டு போனாவலாம். இப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, நீ சொல்ல போய் தான் நான் ஊத்திட்டு போனேன். நான் சொன்னோம்னா அதுக்காண்டி வீட்டுக்கே இல்லாமல ஊத்திட்டு போவிய? உங்களுக்கும் அந்த அண்ணனுக்கு எவ்வளவு ஆயிரப்போகுது? நீங்க ஊத்திட்டு போன குழம்பெல்லாம் வச்சு உங்க 3 பேத்துக்கும் மத்தியானத்துக்கு வரும், ராத்திரிக்கு வரும், மறுநாள் காலையிலைக்கும் கூட வரும். அவ்வளவு குழம்பு ஊத்திட்டு போயிட்டு எள்ளு போல நக்கிட்டு போனோம்கிய. இப்படி கொடுத்துட்டு சொல்லி காட்டாத சின்ன பொண்ணு, நல்லாவா இருக்கு? நானும் சொல்ல கூடாதுன்னு தான் வாயை பொத்திட்டு இருந்தேன். நீங்க விட்டாதானே எள்ளு போல எடுத்துட்டு போனோம்கிய அரைச்சட்டி கோழி குழம்பு குடிச்சிட்டு. நானும் இதை சொல்லவே கூடாதுனாக்கா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நாலுமடி அக்கிரமத்தின் உச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கு. பிற எப்படி நான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன்? அப்ப நீ இப்ப சாப்பிடலையோ? எங்க சாப்பிட? எனக்கு தான் குழம்பு கறியே இல்லையே வீட்டுல. சுவாரும் கறியும் தான் இருந்தது. அது ஏன் வீட்டுக்கார் வேற இன்னைக்கு ஒரு வேலை பார்த்து விட்டாரு. அவ தங்கச்சி கறிட்ட போன போட்டு சொல்லிருப்பாரு போல, ஆத்தா கறிக்கு எது இல்லாம கிடக்கான்னு. அன்னைக்கு அவ புருஷனை கூட்டிட்டு வந்துட்டா. முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும்லக்கா தங்கச்சியும் வாரா அப்படின்னு. ஆமா, சொன்னாதானே அதுக்கு தக்கன கூட குறைய செய்ய முடியும். அந்த அண்ணன் சொல்லாம போன போட்டு அவட்ட சொல்லிட்டு அந்த அன்னைக்கு தூங்கிட்டாரு போல. சோத்த பொங்கி குழம்பெல்லாம் கொதிச்ச பிறகுதான் அவ வந்தா. அவன் வரும்போது இந்த 4 மணி என் கூட தாங்க அடுப்படியில நின்னுது. அப்பவாது ஒரு பொம்பளை யோசிச்சிருக்காண்டாமாக்கா. சரி அவளே வீட்டுக்கு தான் பொங்குனா, கடைசி அவன் நாத்தனார் புருஷன் வேற வந்துட்டு அவளை பத்தாத காணா குறைக்கு நம்மளும் எடுத்துட்டு போறோமே, சரி கொஞ்சோண்டு எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம்லக்கா. அந்த சட்டியவே பாதி வலிச்சு நிக்கிட்டு போயாச்சு. ஏன் சாந்தி, உனக்கு முடியசுக்கு மட்டும்தானே, அளவோடு எடுத்துட்டு போயிருக்கலாம்லாமா? அவ வீட்லயும் தர நாத்தனாக்காரி வந்திருக்கா, ஆம்பளையாலும் 2 பேரும் சாப்பிடணும், கூட குறைய சாப்பிடுவாங்க. என்னக்கா நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு பேசல? அவ எடுத்துட்டு போன சொல்ல போய் தான் நான் எடுத்துட்டு போனேன். மேற்கொண்டு நான் சும்மா ஒண்ணு எடுத்துட்டு போல. அவ வீட்டுல அவ்வளவு நேரம் உழைச்சிருக்கேன். எவ்வளவு நானும் உள்ளி உரிச்சு கொடுத்துருப்பேன் தெரியுமா? என் கையெல்லாம் நோவுது. நான் உழைச்ச உழைப்புக்கு தான் அவ்வளவு நேரம் குழம்பு நான் எடுத்துட்டு போயிருக்கேன். ஏமா நீ உழைச்சிருக்க இல்லங்களே, ஒரு மனசாட்சி படி யோசிச்சிருக்கலாம்ல, தேவைக்கு தக்கன எடுத்துருக்கலாம் தான் கேக்கு. 3 பேரும் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆக போகுது. என்னக்கா ஆளாளுக்கு என்ன எப்படி தீனி பண்ற மாதிரி பேசிய? இப்படி நான் என்னைக்காவது உங்க வீடுகள்ல வந்து குழம்பு ஊத்திட்டு போயிருக்கேனா? அவ சொல்ல போய் தானே செஞ்சேன். அவள பாடு பார்த்து அந்த குழம்பு கொண்டு போனதுக்காக இப்படி கேள்வி கேட்க என்ன எல்லாரும்? ஏ சாந்தி, நாங்க தப்பா என்னமா கேட்டுட்டோம்? அவ சூழ்நிலையே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்னா தான் கேட்கும். போங்கக்கா, உங்களுக்கு என்னைக்கு அவதான வசதி? என்னைக்குமே என்ன ஒரு மாதிரி மங்களாதான் பாத்திய. என்ன நீ போங்க. அந்த ஆள சோத்த தின்னுட்டு செத்த நேரம் படுத்து கிடந்தாம் இல்ல. இவ வீட்டுல உள்ளி உரிச்சு எனக்கு கூணும் குறுக்கும் ஒடியுது. அவ்வளவு நேரம் உட்காந்து உரிச்சு கொடுத்துருக்கேன். பத்தா வரைக்கும் குறவும் கேட்கணும் எனக்கு விதிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்களே கூட்டு நாட்டா இருந்துக்கிடுங்க. நான் வந்ததே தப்பு, போறேன் வீட்டுக்கு. கோவத்துல பப்பாளி காயை எடுக்க மறந்துட்டுமே. சரி, முறைச்சுக்கிட்டே எடுத்துட்டு போயிட வேண்டியதான். இது மாதிரி பிற மறுபடியும் நல்ல காய் கிடைக்காது. என்ன பேச்சு பேசியாவே? கொஞ்சம் இழிச்சவாயா இருந்தா இதான் கெதி போல. ஏ சாந்தி, என்னக்கா சமாதானப்படுத்த கூப்பிடுதீங்களோ? நீங்க பேசலாம் பேசிட்டு இப்ப 4 வார்த்தை சொன்னாக்கல அன்னைக்கு அமைதியாயிருவோம்னு நினைக்கலோ? ஏம்மா நீ அமைதியாவா ஆக்ரோஷமாவே? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. 2 காய் கொண்டு வந்தேன். ஒன்னாவது சரசக்காக்கு கொடு. ஒண்ணு தானே நீ எடுத்துட்டு போற மாதிரி பேசின. அப்புறம் என்ன 2யும் தீட்டு போற? என்ன எல்லாரும் கடந்து ஏசனி இல்ல, அதுக்கு தான் 2யும் தீட்டு போறேன். எப்பா 2 காய் நமக்கே கிடைச்சிட்டு. பண்ணுதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படி பேசிட்டு போது பாருங்கக்கா. சரி விடு, அவளை இனி திருத்தவ முடியும். காலத்துக்கு இப்படித்தான் இருப்பா. சொல்லி புரிய வச்சா கேட்டுக்கிட்டு ஆளா இருந்தா சொல்லலாம். இவதான் உடனே அதில் வாங்க மாட்டாள. விடு. சரி, நீ இவ்வளவு நேரம் பசியோடய உட்காந்துருக்கா? ஆமாக்கா, வந்த உடனே நீங்க எப்பவுமே சாப்பிடுன்னு சொல்லுவியா. இன்னைக்கு ஒன்னும் சொல்ல கங்கலையா, இன்னும் சொல்ல மாட்டுக்கவளான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு கூறுகட்ட கிறுக்கி. நான் சொன்னாதான் கேட்கணுமா? உனக்கா பசிக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஒரு மாதிரி இருந்ததுக்கா. ஒரு மாதிரி இருந்தது, 2 மாதிரி இருந்ததுன்னு. சரி இப்ப சொல்லிட்டோம்ல, என்னத்தையாவது உண்டாங்க சாப்பிடட்டும். சோதனையா என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. இன்னைக்குன்னு பார்க்க வீட்டுல பழைய சோறும் பழைய குழம்பு தான் இருந்தது. அதை இப்பதான் சாப்பிட்டு கை கழுவிட்டு உட்காந்துருந்தேன். அதனாலதான் வந்தவா வாங்கிட்ட கூட சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஐயே அப்படியா? அதானே பார்த்தேன். நீங்க வந்தா சாப்பிடுன்னு சொல்லாம இருக்க மாட்டியல. சரி பரவாயில்லக்கா, நான் வீட்டுல போய் குக்கர்ல ஒரு கிளாஸ் அரிசி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். வேண்டாம் இரு, என் வீட்லயே மோர் கிடக்கு. ஒரு நிமிஷம் நான் குக்கர்ல சோற வச்சு உனக்கு ஊத்தி தரேன், சாப்பிட்டு போ. ஏக்கா இதைத்தானே நான் வீட்டுல போய் பண்ண போறேன், அங்கேயே போய் பண்ணிக்கிட்டேன்க்கா. வேணா சின்ன பொண்ணு, நானே பண்ணி தரேன் இரு. சரசக்கா, நீங்க ஒண்ணும் செய்யண்டாங்க. நான் என் வீட்ல இருந்து சோறு கொண்டாரேன். அப்படியே அப்ப நாங்க தயிர் வச்சிருக்கேன், குழம்பு கொண்டு அவளுக்கு வச்சு கொடுப்போம். இல்லக்கா, நான் முட்டை குழம்பு வச்சேன், சோறும் குழம்பும் இங்க எடுத்துட்டு வரேன். அவளை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பிட வைக்கலாம். ஆனா என் வீட்டுல உள்ளவன் காலையிலேயே தண்ணியை போட்டு வந்து அங்க உருண்டுட்டு கிடக்காரு. அங்க இருக்கிறதுக்கு மண்டேடியா இருக்குன்னு அங்க வந்து உட்காந்துருக்கேன். பிற இவளை எங்க அங்க கூட்டு போவேன். நான் போய் ஒரு சட்டியில குழம்பும் சோறும் கொண்டாரேன். அதான் அவ சாப்பிடட்டும். சின்ன பொண்ணு, முட்டை குழம்பு தான் வச்சேன், சாப்பிட்டுக்கிடுவல்ல? எதையாவது கொண்டு வாங்கம்மா, பசிக்கு. சரி நான் போறேன். நீ இப்ப சொல்றவா வந்த உடனே சொல்லியிருந்தா நேரம் சாப்பிட்டு பசியாரி இருக்கலாம். சரி ஓடுங்க, பேசிக்கிட்டே இடக்காதியா, பசி உயிர் போகுது. நான் போறேன். நல்ல பிள்ளை வா.
வாழைப்பூ ஒன்று எவ்வளோ நேரம் இருக்கு என்னக்கா? ஆமாம் மத்து பழுது பார்த்துக்கிட்டே கிடக்கணும், 1 மணி நேரத்துக்கும் கூட ஆயிரும். ஆனால் செஞ்சு தின்னா ருசியும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்கக்காண்டி வாங்குதோம். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் அடிக்கடி செய்வாக்க. ஆனால் பெரியப்பா முண்டாட்டி சித்தப்பா முண்டாட்டி ஆச்சின்னு ஒரு கூட்டமாக இருந்து செய்வாங்கள, அதனால உனக்கு எடுக்கதே நேரம் போகிறதே தெரியாது. ஆமாம், ஊர்க்கதை பேசிக்கிட்டே எடுத்தா ஒன்றும் தெரியாது தான். ஆனாலும் சிறையா இருக்கு, எப்படா முடியும்னு இருக்கு. இன்னும் இதில் கல்லன் எடுத்து பழுது பார்த்து பிற நறுக்கி அதையும் மோர் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு அப்புறம் பொரிக்கணும். எவ்வளோ வேலை கிடக்கு. என்னக்கா நீதியா? யாரு முக்காட்டு கையாக்கா? ஆமாம் ஆமாம், அவள் தான் வாரா. நீதியா, இந்த வாழைப்பூ தான் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம் புஷ்பா, இரேன். இருக்கம்க்கா. இப்போ தான் வாழைப்பூவை சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம்க்கியா, இனிமே தான் பொங்கவாக்கா. நேராயிட்ட? இல்லை புஷ்பா, பொங்கியெல்லாம் சாப்பிட்டாச்சு. இதை இப்போ தான் அந்த தெங்காசிக்காரக்கா வித்துட்டு போனாவே, வாங்கி பழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி பொரிச்சு வச்சோம்னா ராத்திரிக்கு சோத்து வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு. ஏக்கா கருத்து பீராதா? இல்லை கருத்தெல்லாம் போகாது, ரொம்ப நேரம் வச்சிருக்க போகிறது இல்லைல்ல. இப்போ கல்லன் எடுக்கிறதுக்கு தான் அங்கே வெளியில் கொண்டு வந்து வச்சு வெளிச்சத்தில் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் நறுக்கி உடனே மோர் தண்ணியில் போட்டு பெற புழிஞ்சு எடுத்து பொரியல் மாதிரி பொரிச்சிட்டா முடிஞ்சு போகுது. சரி சரி, நீ பொங்கி சாப்பிட்டியா அப்படி? ஆமாக்கா பொங்கியாச்சு. இது எடுத்துக்கிட்டே இருக்க சரியா இருக்கும் என்னக்கா? ஆமாம்மா, வேலை முடிஞ்ச பாடே இல்லை. எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் 2 வாழைப்பூ எடுக்கிறதுக்கு. ஆமாம் சரி புஷ்பா, உன் பக்கத்தில் இருக்க பூலையும் கொஞ்சம் கல்லன் இருக்குமா, அதை இடம் எப்படி பேசிக்கிட்டே எடுத்துடலாம்ல? நம்மளே லோன்கார போய் வீட்டுக்கு வந்துடுவானே, அந்த நேரத்தில் வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் தான் போவான்னு சொல்லி கதை உடச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா நம்மளே வேலையாவது அல்வல. பெருசாட்டி இங்கே வராமல் வடத்திருக்காது போனோம்னு இல்லை. ஏ புஷ்பா. என்னக்கா? பேசிக்கிட்டே அதுலேயும் ஒவ்வொரு கல்லனா இடுமா, நேரம் போகிறதே தெரியாது. அதுக்கு கையில் தேங்காய் தடவி இருக்கணும்லக்கா, என் கையில் எண்ணெயும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கே வராதுக்கா, சரியாக எடுத்துக்கிட மாட்டேன். ஐயா அப்படியா? உன் வீட்டில் வாழைப்பூ பொரியெல்லாம் வச்சதே கிடையாதோம்மா? வப்பம்க்கா, என் மாமியார் தான் எல்லாம் பார்த்து தருவாங்க, நான் பொரிக்க மட்டும்தான் செய்வேன். அப்படியா? சரி சரி. ஏவா சிக்குவா ஏதாவது வேலை சொல்லுவோம் தான் தெரியவாள்வ. ஏ செம்பா, என்னக்கா? பேசிக்கிட்டே ஒரு கல்லன் எடுக்க எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, அதை கூட செய்ய மாட்டேக்கா பத்தியா? அவள் பொல்லாத ராங்கிக்க ஒரு நாள் இங்கே வந்து உட்காந்து பழக்கூட மாட்டா, இன்னைக்கு என்னமோ வந்து கிடக்கா யான்னு தெரியல. ஆமாம் பத்தியா, ஒன்று வடக்கரில் போய் கதை விட்டுட்டு கிடப்பா, அப்படி இல்லாட்டா வீட்டுக்குள்ளே வளசல் கறியிட்ட பேசிட்டு கிடப்பா. இங்கே ஒரு நாள் வந்து உட்காந்து பேச மாட்டா, இன்னைக்கு என்னமோ அதிசயமாக வந்து உட்காந்துருக்கா. அதை சொல்லுங்க. என்னக்கா நீதியா? இது யாரு? வாழைப்பூ வாங்கினீங்களா? ஆமலதான், இப்போ தான் அந்த தெங்காசிக்கார கும்பலை வித்துட்டு போனது, அந்த அன்னைக்கு வாங்கினோம். ஏக்கா எனக்கு ஒன்று வாங்கிக்கலாம்ல? அவட்ட இருந்ததே 2 தான் இல்லதா, எனக்கு ஒன்றும் வள்ளியக்காக்கு ஒன்றும் வாங்கணும். சரி அடுத்த தடவை வரையில உனக்கும் சேர்த்து வாங்கி வைക്കാം. சரிக்கா. புஷ்பாக்கா நீங்க இங்கே இருக்கியே? ஆமலதா, சும்மா அப்படியே வந்தேன். சரி சரி, அப்படியே வந்துட்டீங்களோ? இல்லைலதா, இப்போ நான் செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்படியா? ஃபைனான்ஸ் கம்பெனியில் எதுவும் லோன் வாங்கியிருக்கீங்களோக்கா? என்ன திடீர்னு இப்படி கேட்கா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என் மாமியா கண்டு போட்டு விட்டுருப்பாளோ? இந்த மாதிரி விஷயமா வெளியில சொன்னா கேவலம்னு சொல்ல மாட்டாளே. ஏக்கா என்னலதா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட என்னமோ ரூபாய் எதுவும் வாங்கியிருக்கீங்களாக்கா? சேச்சா இல்லையே. வேற எதுக்குக்கா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனானுலாம்? அவ வீட்டுக்கு வந்துட்டு போனானா? ஆமாக்கா, யாரோ 2 பேரும் உங்க வீட்டு வாசல்ல வந்து ரொம்ப நேரமா நின்னாங்களா, ஆள் இருக்கான்னு சத்தம் கொடுத்தாங்களாம். இல்லைன்னதும் அக்கம் பக்கத்து வீட்டுல தான் விசாரிச்சாங்களாம், பார்க்கறதுக்கு ஃபைனான்ஸ் காரனோ மாதிரி இருந்தானுவலாம். ஐயோ தெளிவா வந்து சொல்லுதால, இவட்ட எவா இருந்து விளக்கணான்னு தெரியலையே. உன்ட்ட யாருலதான் அப்படி சொன்னா? சாம்பார் வச்சுட்டு சின்னரி ஊத்த பொரிப்போம்னு கடைக்கு போயிருந்தோம்க்க. அப்பதான் உங்க வீட்டுக்கு எய்த்தால இருக்கவள பாக்கியக்கா அந்த அக்கா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அவ வீட்லயும்ல கேட்டாவலாம் அந்த வீட்டு ஆள் எங்க போச்சுன்னு. அவதான் சொன்னாவோ பாக்குக்கு ஃபைனான்ஸ் காரன் மாதிரி இருந்தானுவோ, ஓயாம வந்து புஷ்பா வீட்டுல அடிக்கடி கேட்கானுவோ, அவள் இருக்க மாட்டுக்கா அந்த நேரத்துல அப்படின்னாவோ. ஓயாம வரானா? அப்படியெல்லாம் என் வீட்டுக்கு யாரும் வாரது கிடையாதுலதா, அந்த பாக்கியமே ஒரு விளங்காத வாக்கெட்டியா, என்ன தேதி இல்லாத போலதையும் சொல்லிட்டு கிடப்பா. ஏ செம்பா, இவ பேசலாம் பார்த்தா உனக்கு புரியுதா என்ன விஷயம்னு? நல்லாவே புரியுதுக்கா. ஃபைனான்ஸ்கார பேட்ட ரூபாய் வாங்கியிருக்கா, கெட்டாமல் விட்டுருக்கா, அவனை வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சுதான் இங்கே தப்பு சொடியாந்துருக்கா. ஆமாம் தெளிவாக தெரியுது. ஆனாலும் எப்படி நடிக்கான்னு பத்தியா? அம்மா ஒரு படியா படம் காட்டிட்டுல பேசுதா? என் நகை நட்டும் போட்டுக்கான்னு போட்டிருக்கு, வாங்கின இடத்துல வட்டியை கொடுத்தா என்ன? பூரா தங்க நகைன்னு நினச்சேலக்க. வேற அம்புட்டும் கவரிங்கு. அப்படியா? நான் தங்கம்லாம் நினச்சேன். இவன் ஒரு நகை பைத்தியம்க்கா, புது மாடல் ஏதாவது கவரிங் வந்துட்டுன்னா உடனே அதை கொத்து கொத்தா வாங்கி போட்டுட்டு தெரியவா. அட அறவெட்டு. ஆமாம், இதுக்கு தான் முக்கால்வாசி நேரம் இவளுக்கு இவன் மாமியாருக்கும் சண்டை வரும். இவ்வளோ வீடு கட்டி போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டு வளசல தானே வாடகைக்கு இருந்தா, என் நேரம் புருஷனுக்கு முன்னாடிக்கு இந்த நகை வாங்கி வைக்கிறதுல தான் சண்டை வரும். ஆமாம் பிற இவளை எவன் தான் வச்சு பார்ப்பான்? அதை சொல்லுங்க. ஒருவேளை ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்ட ரூபாய் எதுவும் வாங்கியிருந்தாலும் சீக்கிரம் கெட்டிருந்துக்க, அவனும் விடையே மாட்டான்வே. ஆனால் ஊனா வீட்டு வாசலில் வந்து நின்று கத்திட்டு கிடப்பானுவே, நல்லாவா இருக்கும்? நான் தான் வாங்கவே இல்லைன்னு சொல்லும்லதா, வேற அதுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இல்லைக்கா, ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தே அப்படின்னாலும் அதுக்காண்டி சொல்லுதேன், உங்கள் நல்லதுக்கு தான்க்கா சொல்லுதேன். ஆமாம் நல்லதுக்கு சொன்னா. இந்த பாக்கியம்லாம் நல்ல குணமே கிடையாது இல்லதா, 1 10 ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியவா. அவ சொல்றதை வச்சு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய? இல்லக்கா, அவைய சொன்னதை பார்த்தா நீங்கள் லோன் வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சது, அதான் சொன்னேன். உங்க நல்லதுக்கு தான்க்கா சொன்னேன், தப்பா எடுத்துக்கிடாதியே. நானெல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே லோனெல்லாம் எடுத்ததே கிடையாதுமா. வேற எதுக்குக்கா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரனோ புஷ்பான்னு உங்க வீட்டை கேட்டானுவலாம்?
அது ஊருக்குள்ள நான் ஒருத்தி தான் இருக்கேன்னா வடக்கு தெருலயே 4-5 பேர் இருக்காளுவோ வீடு தெரியாம சுத்திக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். வா அப்படியா? அப்படித்தான் இருக்கும் போல. அப்போ என்ன பிராடல கழுவே தெளிவா தெரியுது இவ தான் ஆட்டையை போட்டு ரூபாயை கொடுக்க மாட்டேக்கான்னு. சவதியில பிறந்ததுக்கு அப்புறம் முக்காடுல மண்ணு விடலன்னு பேசாலம்மா. சரி இவட்ட எதுக்கு நம்ம இப்ப சண்டை விட்டுக்கிட்டு வாயை திறந்தானே இப்ப வரத்தா வந்துருவா, நமக்கு ஆவி இல்லை அப்படியான்னு கேட்டுட்டு விடுவோம். பிற இதை வச்சு ஒரு சண்டை வந்துட போதும். ஏமா நீ இங்கதான் இருக்கியோ? யாரு? யாத்தே இவன் இங்கேயும் வந்துட்டானோலா? இந்த தெருவோடி வரமாட்டானோ பார்க்க மாட்டானோல நினைச்சேன். எம்மா நான் இப்ப எப்படி சமாளிப்பேன்? இவள்வ வேற நிக்கல்வல. யார் தம்பி நீங்க? இருக்கா, நாங்க ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வரோம். இந்த அக்கா எங்க கம்பெனில 1 வருஷத்துக்கு முன்னாடி லோன் எடுத்திருந்தாவ. அதுல இருந்து ஒரு 2 மாசம் தான் வட்டி கட்டியிருக்காவ. அதுக்கப்புறம் வட்டியும் வர காணும், அசலும் வர காணும். நாங்களும் வார நேரம் பூரா கதவை பூட்டிட்டு எங்கேயாவது போயிருந்தாவ. நாங்க சுத்தி சுத்தி தேட வேண்டியிருக்கு. இப்படி செய்யலாமக்கா, நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஆபீஸ்ல எங்களே ஏசுதாங்க இந்த அக்காவால. ஊர் பூரா தேடி திரிய வேண்டியிருக்கு. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடியாவ? நீங்களே சொல்லுங்கக்கா, இது என்ன நியாயம்? அதானே, வாங்கின இடத்துல வட்டி முதலையும் கொடுக்கணும்ல. இப்பவும் பாருங்க, நாங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், சத்தமே காட்டாம எப்படி உட்காந்துருக்கோம்னு பாருங்க. யாத்தே இவளுக்கு முன்னாடி மானத்தை வாங்குதானே பேதல போவான். எம்மா இப்ப என்ன செய்ய போறேன்? இவள்கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், இவன்கிட்ட இருந்தும் தப்பிக்கணுமே. ஏன் புஷ்பா இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருந்தனா எப்படி? அந்த பைலோட்ட ஒரு பதில சொல்லி அனுப்பு, இல்லாட்டி ரூபாயை கொடுத்து அனுப்பு. ஆமா அப்படி இருந்தனா எப்படி? பதில சொல்லு. புஷ்பாக்கா ஏதாவது சொல்லுங்கக்கா. நான் ஒரு பக்கம் ரூபாயே வாங்க மாட்டோம்னு சொன்னீங்க. கடைசி இந்த தம்பிமார் வந்து இப்படி ரூபா தரலன்னு சொல்லி கேட்கானுவே. நீங்க எப்பவும் ஒன்றும் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏதாவது சொல்லுங்க. எங்கிட்ட ஏமாத்தின மாதிரி அவட்ட ஏமாத்த முடியும்? அதானே. யாத்தே ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சிட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரிய மொத்தமும் கூடிடுவாள் போலயே. அத்தா மாரியம்மா உன் பிள்ளையே நீதான் காப்பாத்தணுமா. நல்லதா போச்சு, ஐடியா கிடைச்சிடுது. ஆரம்பிக்க வேண்டியதான். உங்களை தானமா கேட்கும். இப்படி இருந்துகிட்டு இருந்தா எப்படி? எந்திரிச்சு பதில சொல்லுங்க. முதல்ல வீட்டுல போய் ரூபா எடுத்துட்டு வந்து எங்க கையில தாங்க நாங்க போகட்டும். புஷ்பாக்கா உங்களுக்கு என்னாச்சு? ஆத்தா வந்திருக்கேன். இந்த 2 பாலகனும் என் மவளை எப்படி பாடா படுத்து தனவிட ரூபா கேட்டு அதுக்கு தண்டனை கொடுக்க தான் வந்திருக்கேன். என் மக கிட்ட காசு கேட்டு இந்த பாடு படுத்துறாங்களே இந்த பாலகனுக்கு, அவனுங்களுக்கு பாடம் புகட்டதான் அந்த ஆத்தா வந்திருக்கேன். என்ன சார் இந்த பொம்பளை இப்படி எல்லாம் பேசுது? அதான் எனக்கும் தெரியல. பலகா கேவலம் காசு பணத்துக்காண்டி என் பக்தைய இப்படியெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டீல பலகா. அவ மனசை புண்படுத்திட்டியல்ல பலகா. அவ என் மக பலகா. அவளை நீ இப்படி துன்புறுத்தலாமா பலகா? சொல்லு பலகா. ஏ செம்பா, இவளுக்கு கோயில கூட சாமி வந்தது இல்லையா? இங்க என்ன திடீர்னு சாமி ஆடுதா? அதான்க்கா எனக்கும் தெரியல. சும்மா நடிப்பாளா இருக்குமோக்கா. அப்படி டக்குன்னு சாமி ஆடுதவளை பார்த்து சொல்லிட முடியாதுல இல்லதா? தெய்வ குத்தாயிட்டுனா. ஆமாம்மா, அவ பிறந்த ஊர்ல கண்டு அவளுக்கு சாமி வருமோ என்னமோ நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்படி கத்திக்கிட்டு சாமி ஆடுதால நான் ஒரு நாள் இவளை இப்படி பார்த்ததே இல்ல. என் பக்தையை துன்புறுத்தாமல் போய்விடு பலகா. இல்ல, கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டா நாங்க வாங்கிட்டு போயிருவோம். காசுதானே பலகா? நான் இப்பவும் சொல்லுறேன், நான் உனக்கு கொடுக்குறேன். சரி தாங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். பலகா நான் இப்ப கொடுக்கேன்னு சொன்னேன், இப்பமே கொடுக்க நான் சொன்னேன் பலகா. நான் என் மகளுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டேன். அவன் நாளைக்கு உங்ககிட்ட கொடுத்துருவா பலகா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. இன்னைக்கு காசை வாங்கிட்டு போனாதான் எங்களுக்கே பொழப்பு. ரூபாயை தாங்க, நாங்க போறோம். ரூபாய்க்காண்டி என் பக்தையை இவ்வளவு துன்புறுத்திய பலகா. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா பலகா? சொல்லுங்க டி, சுத்தி சுத்தி நிக்கல, வாயை திறந்து அவன் நாளைக்கு தந்துருவான்னு சொல்லுங்க. என் பக்தையை அவன் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டே நிக்கீங்களடி. நீ யாமட்டி சும்மா நிக்க? சொல்லுடி, அவ தந்துருவான்னு சொல்லு. சீக்கிரமே என் பக்தை கண்ணு முன்னாடி இருந்து அவ 2 பேரையும் போக சொல்லு. எங்க ரூபாயை தராம நாங்க எப்படிங்க போக முடியும்? நான் தான் சொன்னனே பலகா, நான் என் மகளுக்கு கொடுத்துட்டேன். சீரிசனத்து எல்லாத்தையும் என் மகளுக்கு கொடுத்துட்டேன். அவ சீக்கிரமே திருப்பி தந்துருவா பலகா. சீக்கிரமேனா எப்ப வரும்? அவ திருப்பி கொடுக்கும்போது வரும் பலகா, வாங்கிக்க. என்னடி பார்த்துட்டு நிக்கிறிய? இன்னொரு தடவை அடி வாங்கணுமா? வேண்டாத்தா. அப்ப சொல்லுங்க டி, என் பக்தையை துன்புறுத்தாம போ சொல்லுங்க. இல்லன்னா என் திரிசூலத்துக்கு ஆளாயிருவிய டி. மஞ்சமட்ட இன்னும் உன்னைய மட்டும் தான் அடிக்கலன்னு நினைக்காத. அடுத்து நீதான் ஒழுங்கா ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை அனுப்பிட்டி, இல்லன்னா உனக்கும் அடி விழும். தம்பி இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கப்ப. ஏக்கா 1 ரூபா கூட அந்த அக்கா தரலக்கா, நாங்க எப்படிக்கா போவோம்? இவனு இன்னும் போகவில்லையா? என் திருசூலத்தை எங்க? சார் வாங்க சார், போயிருவோம். அங்க போனா மேனேஜரும் நம்மகிட்ட இப்படித்தானே சாமி ஆடுவான். என்ன செய்ய, இன்னைக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போனோம்னு சொல்லிடுவோம். அப்படின்னாலும் 2 பேருக்கும் ஒண்ணு போலயா உடம்பு சரியில்லாம போகணும்னு கேட்பானே. எப்படியும் இங்கிருந்து தப்பிச்சா போதும் சார், வாங்க போயிருவோம். சரி வாங்க போவோம். ஏக்கா சொல்லுங்க தம்பி. அவங்க சாமியாடி முடிஞ்சதும் சொல்லுங்கக்கா, நாளைக்கு கண்டிப்பா கடனை கட்டணும்னு. நான் சொல்லுதேன் தம்பி, நீங்க போங்க. சரிக்கா. எப்பா போயிட்டான்வே. ஆனாலும் நடிப்பு விட்டுறக்கூடாது. இவளோட பதில் சொல்லி மாளாது. அந்த மணிக்கு ஆடிக்கிட்டே மயங்கி விழுந்துருவோம். அத்தா அவங்க போயிட்டாங்க அத்தா. போயிட்டான்வலா?
என் பக்தியிட்ட எவனும் கேள்வி கேட்க கூடாது. ஆத்தா மலை ஏறுதா? இது என்னக்கா சோதனையா போச்சு? திடீர்னு 10 நிமிஷத்துல என்ன வரது வந்துட்டா? பத்தியா, நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லலதா. சரி இப்ப இவளை எழுப்புவோமா என்னக்கா செய்வோம்? எழுப்பவா? இவளை எழுப்பி மறுபடியும் அவ சாமியாடி நம்மள அடிக்கிறதுக்கா? ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம பொழப்ப பார்த்து நம்ம போவோம். ஏக்கா அப்படியே கிடத்தி கிடனா போட்டு போவே. வாட்டு கிடக்கட்டும், மயக்கம் தெளிஞ்சு அவளா எந்திரிச்சா எந்திக்கா இல்லாட்டி என்ன நீ போறா. அதுவும் சரிதான், நமக்கு எதுக்கு வம்பு என்ன? ஆமா வாங்கக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம். சரி செம்பா. மூக்கெல்லாம் என்னம்மா வலிக்கி, நல்லா குத்திட்டா. எனக்கும் தம்க. நல்ல வேளை நான் அடி வாங்காம தப்புனே. சரி வா, சட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுவோம். எம்மா போயிட்டாள்வளா? ஏப்பா, இவனுள்ள துரத்ததுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியிருக்கு. எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்த வேண்டியிருக்கு. அவனும் ஒரு பக்கம் வட்டி கட்டிட்டு இருந்தா, இவளும் ஒரு பக்கம் கேள்வி கட்டி நிக்கல்வோ. என்னன்னு சமாளிக்க போறணும்னு பயந்துட்டேன். ஒரு வழியா அந்த ஆத்தா மகமாயி புண்ணியத்தால தப்பிச்சேன். ஆத்தா மகமாயி, இன்னைக்கு போல என்னைக்கும் உன் பிள்ளைக்கு நீ துணையா இருந்து காப்பாத்தனம்மா.